முருகா சண்முகா சிவசுப்பிரமணியம். அப்பனே சண்முகம். ஆமா, பையன் வெளியூருக்கு போற மாதிரி சொன்னானே, போலியா? ஏன் உங்களுக்கே தெரியாதா? என்ன ஏதுன்னு கேக்குறது இல்லையா? கேக்குறதா? வியாபார பொறுப்பு பூராவும் அவன்கிட்ட நான் ஒப்படைச்சிட்டேன். இப்ப என்ன ஏதுன்னு நான் கேட்டுக்கிறது இல்ல. ஏன்னா அவன் தலை இருந்த இடத்துல கழுத்து வந்தாச்சு. என்ன சொல்றீங்க? உனக்கு புரியலையா? உனக்கு எப்படி புரியும்? அதாவது நம்ம தோளுக்கு மேல அவன் வளர்ந்துட்டான். அவன் இஷ்ட பிரகாரமே விட்டுட்டேன். கொஞ்சம் அவசரமா பொள்ளாச்சி போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க. நீ எதுக்காக போறேன்னு நான் கேட்கவா போறேன்? ஒரு பெரிய ஃபேக்டரிக்கு மெட்டல் பாக்ஸ் சப்ளை விஷயமா போறேன். அப்படியா? லாபத்தை குறைக்காம வியாபாரத்தை ஒழுங்கா நடத்திட்டு வரேன்னு நான் நினைக்கிறேன். ஏன், நீங்களும் கம்பெனில ஒரு டைரக்டர் தானே? ஆபீஸ்க்கு வந்து அக்கவுண்ட் எல்லாம் செக் பண்ணுங்களேன். சிங்கம் மாதிரி நீ இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? நான் எதுக்காக சொல்றேன்னா, நான் வளர்த்து விட்ட வியாபாரம் ஆச்சேன்னு உங்ககிட்ட சொல்லுவேன். கவலைப்படாதீங்கப்பா, வியாபார விஷயத்துல நிச்சயமா உங்க பேரை நான் காப்பாத்துவேன். முருகன் செயல். டிரைவர், கொஞ்சம் சீக்கிரமா போங்க. ட்ரெயினுக்கு டைம் ஆச்சு, சீக்கிரமா போங்க. என்ன பாச்சு? என்ன என்னமோ ஒண்ணும் தெரியலையே. சீக்கிரமா ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போலாம். தூக்கிட்டு வா, சீக்கிரமா தூக்கிட்டு வா. என்னப்பா நிக்கிற? இந்த பாருங்கம்மா, ஏதோ அவசரம்னு கூப்பிட்டீங்களே, வாடகை கார் கொண்டு வந்தேன். போலீஸ் கோர்ட்டுலாம் என்னால அலைய முடியாது. யாராவது வர்ற பத்தி போயிடுவான். பிடிங்கம்மா. எதுக்கு? பிடிங்கம்மா. வண்டியில் வண்டியில்
யாரோ தெரியல. கார் மாத்திரம் தூங்க. சண்டாள பையன். பக்கத்துல ஆஸ்பத்திரி இருக்கா? தூக்கு தூக்கு. டாக்டர், ஒரு அவசர கேஸ். மூச்சு பேச்சு இல்லாம இருக்காங்க. அப்படியா? கொஞ்சம் வரீங்களா? போய். ஒண்ணும் பயம் இல்ல. ஏதோ அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கு, அதனாலதான் மயக்கமா இருக்காங்க. ஆமா, அந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியாது டாக்டர். என் பேர் ரவி, ஊட்டி ரவி இண்டஸ்ட்ரி மேனேஜிங் டைரக்டர். நான் பொள்ளாச்சில இருந்து வந்துகிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு ரோடு ஓரத்துல மயக்கமா கிடந்தா. நான் நினைக்கிறேன் எனக்கு முன்னால போன கார் அவளை மோதி தள்ளி இருக்குமோன்னு. உடனே இங்க தூக்கிட்டு வந்தேன். ஐ see. அந்த பொண்ணை அட்மிட் பண்ணிக்கிறேன். எதுக்கு நீங்க ஒரு கையெழுத்து போட்டு உங்க விலாசத்தை கொடுத்துட்டு போங்க. ஷூர் டாக்டர். ஆனந்தவுடன் கல்கி பேசப்பட பொம்மை பேப்பர் 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 பேப்பர். என்னங்க ஏன் ரயில நிறுத்த முயற்சி செய்றீங்க? பேப்பர்ல இருக்கிற விளம்பரத்தை பார்த்துட்டு சந்தேக கண்ணோட என்ன பார்த்த உடனே நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்ன காட்டி கொடுக்க தீர்மானிச்சிட்டீங்கன்னு. உன்னை பார்த்தா படிச்ச பொண்ணு மாதிரி இருக்கு. ஏன் வீட்டை விட்டு வெளியே வந்த? தயவு செய்து என்ன எதுவும் கேட்காதீங்க. நான் ஏற்கனவே குழப்பம் அடைஞ்சிருக்கேன். என்ன கண்டுபிடிச்சு கொடுத்தா பரிசு 10,000ன்னு விளம்பரப்படுத்திருக்காங்க. ஆனா நான் உங்க கையில கிடைச்சா அதை விட கொடுமை கிடையாதுங்க. என்ன சொல்ற? ஆமாங்க, அந்த ஆபத்துல இருந்து தப்பிக்கத்தான் யாருக்கும் தெரியாம இப்படி புறப்பட்டேன். இந்த பாருமா, நீ எதை பத்தி பயப்பட வேண்டாம். உனக்கு ஏதாவது உதவி தேவைன்னா என்கிட்ட சொல்லு, நான் செய்யறேன். ஒண்ணும் வேண்டாங்க. என்ன இந்த ரயில்ல பார்த்ததா யாருகிட்டையும் சொல்லாம இருந்தா அதுவே எனக்கு போதும். பிளீஸ். அன்புள்ள சிவகாமி, நலம் நலமறியாவா. நான் உன்னை புறக்கணித்து விட்டதாக நினைக்க வேண்டாம். என் சொந்த குடும்பத்தை பற்றி உனக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். என் அந்தஸ்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய நிலையில் இருப்பதால் உனக்கு பணம் மட்டும் அனுப்புகிறேன். அன்புள்ள சிவகாமி, உன்னை பார்க்க முடியவில்லையே தவிர உன்னை நான் நினைக்காத நேரமே இல்லை. நம் குழந்தை விஜயாவுக்கு இடதுகை பழக்கம் இருப்பதாக எழுதியிருந்தார். இடது கையாலேயே சாப்பிடுவதாகவும் இடது கையாலேயே எழுதுவதாகவும் குறிப்பிட்டிருந்தாய். அதற்காக கவலை வேண்டாம். நாளடைவில் தெரிந்து விடுவாள். நான்
பெட்டியை நீங்க ஏன் எடுத்து திறந்து பார்த்துட்டு இருக்கீங்க? சாரி, நான் திறந்து பார்க்கல. அது மேல இருந்து கீழே விழுந்து சாமான்லாம் செதறி போச்சு. எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். தேங்க்ஸ். இந்த போட்டோவில் இருக்கிறது யாரு? எங்க அப்பாவும் எங்க அம்மாவும். உங்க அப்பாவா? இது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. வியாபார விஷயமா எங்கேயோ சந்திச்ச மாதிரி ஞாபகம். எங்க அப்பா ஊட்டியில ரொம்ப செல்வாக்குள்ளவர். அப்புறம் திடீர்னு இறந்து போயிட்டதுனால இப்ப அப்பாவை நான் பார்க்க போயிட்டு இருக்கேன். No, it can't be. My good Lord. Yes. நிஜரா பார்ட்டி உங்களை நேர்ல பார்க்கணும்னு காத்துட்டு இருக்காரு. பிசினஸை உடனே முடிக்கணுமா? சாரி மேனேஜர், இப்ப நான் யாரையும் பார்க்கறதுக்கு தயாரா இல்ல. நீங்களே பேசி முடிச்சிருங்க, போங்க. வணக்கம். வணக்கம். யார் நீ? எங்க வந்த? எப்படி வந்த? நான் யாருன்னு உங்களுக்கு தெரியலையா? தெரியல. உன்னை நான் ஏன் தெரிஞ்சுக்கணும்? சரியா பார்த்து சொல்லுங்க. இப்படி வா. தெரியல. என்ன நீங்க சின்ன வயசுல பார்த்ததில்ல? இவ்வளோண்டு வயசுல என்ன விளையாடுறியா நீ? ஏன் சுத்தி வளைக்கணும்? நான் உங்க மகன். மகனா? ஐயோ, எனக்கு ஏது மகன்? எனக்கு ஒரே ஒரு மகன் தானே. நான் நம்பவே மாட்டேன். சுந்தரி, சுந்தரி. அப்பா. அப்பாவா? யாருக்கு யாரப்பா? அப்பனே, இது என்ன சோதனை? உண்மையை சொல்லுங்க. சிவகாமி உங்களுக்கு தெரியாது? சிவசாமியா? அது எந்த சிவசாமி? எனக்கு ஒரு சிவசாமி தெரியாத. சிவசாமி இல்லப்பா, சிவகாமி. எங்க அம்மா ஊருக்கும் உலகத்துக்கும் தெரியாம உங்களுக்கு மனைவியா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்களே, அந்த உத்தமி. சிவகாமி, சிவகாமி. உங்க சொந்த மனைவிக்கும் தெரியாம அவங்களோட அந்யோன்யமா வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருந்தீங்களே, நினைவில்லை? அவங்களுக்கு பெண் குழந்தை பிறந்ததும் உங்க சொந்த குடும்பத்தினுடைய அந்தஸ்துக்கு கெட்ட பேர் வந்துடுமோன்னு பயந்து கோழத்தனமா மறுபடியும் அந்த வீட்டுக்கு போகாம பணம் மட்டும் அனுப்பிச்சிட்டு இருந்தீங்களே, ஞாபகம் இல்ல? போதும், நிறுத்து. எவனோ பொறாமக்கார பசங்க என் மேல அவதூறா சொன்னதை நீ அறகுறையா கேட்டுட்டு என்ன பயமுறுத்த பாக்குறியா? உன்னை இப்பவே ஒண்ணும் செய்ய முடியாது. என் தாயோட நீங்க வாழ்க்கை நடத்தினது தகுந்த ஆதாரத்தோட நான் நிரூபிக்கத்தான் இங்க வந்திருக்கேன். என்ன ஆதாரமா? ஆமா. இதோ அம்மாவுக்கு நீங்க எழுதின கடிதங்கள், எங்க அம்மாவோட நீங்க சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோ. குழப்பமா இருக்குல்ல? உங்களையே நம்பிக்கிட்டு இருந்த எங்க அம்மா 20 நாளைக்கு முன்னாலும் தான் இறந்து போனாங்க. பாவம், அவங்க இறக்கும் போது கூட இந்த உண்மையெல்லாம் என்கிட்ட சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் இந்த பெட்டியில இருந்த போட்டோவையும் நான் பிறந்ததுக்கு அப்புறம் எங்க அம்மாவுக்கு நீங்க எழுதின கடிதங்களையும் பார்த்து தான் நான் இந்த முடிவுக்கு வந்தேன். நான் எதுக்காக அனாதையா வாழணும்னு நினைச்சுதான் உங்ககிட்ட நியாயம் கேட்க வந்திருக்கேன். பேர் என்னம்மா? விஜயா. விஜயா, நல்ல பேர். அம்மா, முதல்ல இதெல்லாம் வச்சு முடிக்கிறோம். வா, சீக்கிரம் சீக்கிரம் ஏன் நின்றுட்டு பேசுற? வா, உட்காந்து பேச்சு. வாமா, வாமா தாயே, வா வா வா. உட்காரு உட்காரு உட்காருமா. நீ என் மகளே தான்.
நீ சொன்னது ஒண்ணும் நான் மறக்கல. ஆனா உன் காலில் விழுந்து கேட்டுக்கிறேன். ஆனா என் குடும்பத்தை மட்டும் நீ குழப்பிடாத. உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தரேன். நீ வீட்டை விட்டு ஓடிடு. நான் பணத்துக்காக இங்க வரல. நான் பணத்துக்காக இங்க வரல. உங்க மகங்கிற அந்தஸ்தோட இந்த வீட்டுல வாழத்தான் வந்திருக்கேன். போச்சரா போச்சரா போச்சரா. தர்ம சங்கடமாகல போச்சு. பாரு என் பொண்டாட்டி இருக்கா பாரு, உன் பெரியம்மா. அவ பொல்லாதவோ, அவ வாயு ரொம்ப பெருசு, அவ மண்டா தொலைச்சிருவா. என் பையன் இருக்கான் பாருங்க, என் தலைக்கு மேல வந்து தன் சுட்டுடுவான். இதே உணர்ச்சி தானே மறைஞ்ச எங்க அம்மாவுக்கு இருந்திருக்கும். இருக்காதா? நான் ஒண்ணும் ஏமாந்தவ இல்ல. நீங்க செஞ்ச தவறுக்கு பிராயச்சித்தமா என்னை ஏத்துக்கிட்டு தான் தீரணும். நீங்க ஏத்துக்கிறதுனா நான் இனிமே இந்த வீட்டுல தான் இருப்பேன். நான் பெத்த மகளே, தபாரி நீ எது வேணாலும் பிடிச்சுக்க, அடம் மட்டும் பிடிக்காத. மன்னிக்கணும், நான் யாருக்கு எந்த கெடுதலும் செய்ய வரல. ஆனா என் உரிமையும் விட்டு கொடுக்க மாட்டேன். நல்ல வேலையா இங்க யாருமே இல்ல. அவ கோவிலுக்கு போயிட்டா, பையன் ஊருக்கு போயிட்டான். விஜயா, உடனடியா உன்னை என் மகன் சொன்னா அவங்க நம்பணுமே. அவங்க நம்பாம போனா உன்னோட சேர்த்து என்னையும் இல்ல அனுப்பிச்சிடுவாங்க வெளியே. என்ன காட்டி கொடுத்துறாதே. ஏன் இப்படி சொன்னா என்ன? நான் வந்து உன் சிநேகித மகன். ஓ, பயத்தில் உளர்றேன். நீ வந்து என் சிநேகித மகன். என் சிநேகிதன் சேத்திராடனம் செய்ய புறப்படும் போது வர்ற வழியில உன்னை என் வீட்டில் கொண்டு வந்து விட்டுட்டு கொஞ்ச நாள் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். இது கதை. என்ன உன்னை கேட்ட நீயும் அப்படியே சொல்லிடு. உங்களுக்கும் தொந்தரவு கொடுக்க விரும்பல. நீங்க சொல்றபடியே செய்யறேன். ஆனா ஒரு கண்டிஷன். என்னவோ? உங்க மகளுக்கு உண்டான எல்லா வசதியோட தான் நான் இங்க இருப்பேன். அது பாட்டுக்கு நடக்கும். எல்லா வசதியும் நடக்கும். எல்லாம் நடக்கும். என்னங்க வந்துட்டா. சிவா சிவா சிவா, எப்ப நான் பார்க்க போறேன்? யார் மனே? அதுகிட்ட ஒண்ணும் பேசாத. அது வருத்தத்தில் ஆழ்ந்துகிட்டு இருக்கு. அது பேச தெரியாது. யார் இந்த பொண்ணு? நான் முந்தி சொல்லியிருக்கேனே, நச்சினார்கிரிய சிவன். அந்த சிவத்தினுடைய பொண்ணு. உனக்கு விஷயம் தெரியுமா? அந்த சிவத்தினுடைய பொண்டாட்டி போயிட்டா. அவன் போற கவலையினால சேத்திராடனத்துக்கு புறப்பட்டான். புறப்பட்டு வர்ற வழியில இந்த பொண்ணை நம்ம வீட்டில் கொண்டு விட்டுட்டு கொஞ்ச நாள் பார்த்துக்க, நான் திருப்பி வந்து கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு விட்டுட்டு ஏப்பா, உங்களுக்கு இருந்த சொத்தெல்லாம் என்னாச்சு? இப்பவும் இருக்குங்க. 10 லட்சத்துக்கு தேரும். ஒரு காலத்துல எனக்கு பணம் வேணும்னா அவன்கிட்ட தான் போய் கேட்பேன். அவன் ப்ரோனோட் எழுதி வாங்கிட்டு முதல்ல வட்டியை பூராவும் பிடிச்சுக்கிட்டு பாக்கிய கையில் கொடுத்துருவான். மகா பிரபு, என்ன இருந்து என்ன பிரயோஜனம்? அவளே தைரியமா இருக்கா, நீங்க இப்படி குலுங்கி அழுகுறீங்க. எனக்கு பலகீனம் தாக்கு பிடிக்க முடியாது. இந்த பொண்ணு தாங்கும் பேசாம. ஐயோ பாவம், தாய் இல்லாத பொண்ணு. அவர் திரும்பி வர்ற வரைக்கும் நம்ம வீட்டிலே இருக்கட்டும். எனக்கும் பொழுதுபோக்கா இருக்கும். உனக்கு பொழுதுபோக்கா இருக்கும், எனக்கு பிராணாவஸ்தையா இருக்குமே. உங்களுக்கு என்ன பிராணாவஸ்தை? என் சிவத்தை நினைச்சிட்டு சொல்றேன். சும்மா இருங்க. வெள்ளிக்கிழமையிலும் வந்திருக்கேன். நீ மகாராஜா ஆயிரம்மா. வா கீழே போ. பாரு, உனக்கு ஒண்ணு சொல்றேன். நீ எப்பவும் வளவளவளவளன்னு பேசுவியே, அதை இதுகிட்ட பிரயோகப்படுத்தாத. அது தாங்காது, உளறிடும். நீ வாமா. என் சிவம் காப்பாத்தரா சிவம். அட போங்க சார், விவசாயே கிடையாது. மிஸ்டர் தைரியம் எவ்வளவு பெரிய புள்ளி. அவருக்கு எழுத்தாப்புல முனிசிபல் எலெக்ஷன்ல இந்த பற்ற முருகேசன் நிக்கிறான். அர்த்தமே இல்லாம போச்சு. போட்டி இல்லாம எப்படிங்க? என்ன பெரிய போட்டி? பற்ற முருகேசன் ஒரு போட்டியா? மிஞ்சி என்ன சார் ஆகும்? அவனுடைய ஒரு ஓட்டி ஒரு குறையும், அவ்வளவுதான். நீங்க வேணா பாருங்க, கொஞ்ச நாள்ல முனிசிபாலிட்டி குப்பை ஆக போதாமா. புடிச்சுக்கியா? நம்ம ஹெட் மிஸ்டர்ஸ் மகன் ஹேமலதா அதான் சார் ஆஃப்டர் ஆயிரம் போட்டு ஆகிசி கூட போயிட்டு இருக்குமே. இந்த கன்றாவிக்கு லவ் மேரேஜ். உங்களுக்கே லவ் மேரேஜ்? உங்க வேலையை பாருங்க சார். என்ன கொஞ்சம் சீக்கிரம் அனுப்புறீங்களா? வர்றவங்க எல்லாம் அனுப்புறதா என்னுடைய வேலையா? உடம்பு பூரா கோளாறு வச்சிட்டு இருக்கிற. கொஞ்ச நேரம் நில்லையா? என்னங்க இன்ஜெக்ஷன் போடுற ஊசி காணோம், எங்க வச்சீங்க? காமா தேடி பாருங்க, அங்கேயே தான் இருக்கும். நல்லா தேடி பார்த்தேன், காணோம். சரியா பாருங்க, அங்கதான் இருக்கும். காலையில பலசரக்கடை பலராம் செட்டியார் ஊசி போட்டீங்கல்ல, அதுல இருந்தே காணோம். கவலை விடுங்க, ஊசி எங்கேயும் போயிடல. செட்டியார் கைக்குள்ளேயே தான் இருக்கு. நாளைக்கு செட்டியார் வந்த உடனே ஆபரேட் பண்ணி எடுத்துருவோம். அப்பா, உன் உடம்புக்கு ஒண்ணும் இல்ல, நரம்பு தளர்ச்சி. உள்ள நரம்பெல்லாம் சுத்திக்கிட்டு சிக்கு விழுந்திருக்கு. கொண்டு பண்றேனே. என்னதுங்க? நான் உனக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடுறேன். இன்ஜெக்ஷனா? உங்ககிட்டயா? வேண்டாங்க, எனக்கு வழக்கமா இந்த மஞ்சள் கலர் பவுடர் தருவீங்களா? அதை தாங்க. தரமாட்டேன். எனக்கு இன்ஜெக்ஷன் போடணும்னு ஆசை, கொண்டா போடுறேன். என் உடம்பு நல்லா எடுத்தீங்க, நான் ஓடி. வழக்கமா வர்றேன். சொல்ல மறந்துட்டேன். இந்த சிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் சிவசண்முகம் போயிட்டாரேன்னு எல்லாரும் வருத்தப்பட்டாங்க. அட ஏன்டா வருத்தப்படுறீங்க? அவர் போனாதான் இம்ப்ரூவ்மெண்ட்னு சொல்லி அவங்களுக்கு சமாதானப்படுத்துறேன். என்னப்பா, என்ன பார்க்கணும்னு வந்துட்டா அப்புறம் என்ன பயம்? வா. உடம்புக்கு என்ன குளிர் தருங்க. ஊட்டியில் இருக்க குளிராதாயா? ஏயா, அதுக்கு வந்து என் கழுத்த இருக்கணுமா? பேசாம ஒரு கம்பெனி வாங்கி போத்தி படுத்து தூங்கு. அப்ப சரியா போயிடுமா? அப்பவும் போறேன்னா ஊரை விட்டா
வேண்டாம் போயா. குழந்தை வா 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 வா. ஹே, நீ பத்திர பொண்ணு செங்கமான் தானே? என்ன பண்ணுது? ஒரு வருஷமா என் உடம்புக்கு ஒண்ணுமே வரலைங்க. என்னவோ ஏதானு பயமா இருக்கு. அச்சோ தப்பாச்சே. அப்புறம் என் குழப்பம் என்ன ஆறுது? அல்மேல் சிகப்பு கலர் பவுடர் தானே ரெடியா இருக்கு. இந்தம்மா 4 வேளை பவுடர் இருக்கு. முதல் வேலையை தேன்ல குழைச்சு சாப்பிடணும், 2வது வேளை நெய்யில, 3வது வேளை வேப்பெண்ணெயில, 4வது வேளை. 4வது வேலையா? அதானே, அநேகமா 4வது வேலைக்கு சந்தர்ப்பமே இருக்காதுமா. போயிட்டு வா. கடவுள் நம்பிக்கை இருக்கா? லாஸ்ட் இயர் அக்கவுண்ட் எல்லாம் என்ன பண்ணீங்க? எழுதுறீங்களா தூங்குறீங்களா? எல்லாம் ரெடியா இருக்கு சார். கால் தி டைப். அக்கவுண்ட்ஸ் எல்லாம் போய் பாத்துறீங்களா சார்? நோ அப்புறம் பா. Where you are? You called me, sir. Yes. No, you can go. டாக்டர் டாக்டர் டாக்டர், என்ன டாக்டர் உங்களோட பெரிய வம்பா போச்சு? அங்க கேஸ் ரொம்ப சீரியஸ் சொல்றா, நீங்க பாட்டுக்கு என் கார்ல வந்து வீடு வீடா போயிட்டு இருக்கீங்களா? ஏன்பா டாக்டர் திருப்பதினா அவ்வளவு சீப்பா? நீ இன்னைக்கு வருவ, நாளைக்கு போயிடுவ. இந்த வீட்டை நான் விடலாமா? வியாதி பர்மனண்டா கொடுத்தன இருக்கிற இடமாச்சே. அங்க மாமனார் உயிர் போயிட்டு இருக்கு சார். போட்டுமையா, மாமனார் தானையா? என்னமோ பொண்டாட்டி போற மாதிரி புலம்புற. அவர் சாகறதுக்குள்ள சொத்து எழுதி வாங்கணும்ல சார். அதுக்கு வக்கீல் கிட்ட போனையா? நான் டாக்டர். அவர் கையெழுத்து போடுற வரைக்குமாச்சும் உயிரோடு இருக்க. ஒரு இன்ஜெக்ஷன் போடுன்னு சொன்னீங்கல்ல. சொல்லிட்டேயா? சொல்லிட்டேன். எதுக்கும் நீ முதலையே கையெழுத்து வாங்கிக்கோ, அப்புறம் நான் இன்ஜெக்ஷன் போடுறேன். ஏன் வீணா ரிஸ்க் எடுக்கிறேன்? கல்யாணத்திலேயே சொத்து எழுதி வாங்கியிருக்கணும், அப்ப விட்டுவிட்டேன். கடைசி நேரத்தில் என் கழுத்து அர்த்தம் என்ன அர்த்தம்? என் கையை மீறி ஒண்ணும் போயிடாது. இருமா இரு. இந்தாமா, அது எங்க? அதான் வேலாச்சல ஐயா பூஜை இருக்காரா? டாக்டர் திருப்பதி வந்து இந்த மருந்தை கொடுத்துட்டு போடான்னு சொல்லுங்க. புரியுமா? இது இங்கிலீஷ் மருந்து இல்ல, நாட்டு மருந்து இல்ல, 2 கேட்டான். என்ன பண்றது? வியாபாரம். அரவங்காட்டுல ஒரு கேஸ் இழுத்துட்டு இருக்கான். நான் அர்ஜென்ட்டா போய் அனுப்பணும், வரேன். யாரு நீ? இந்த வீட்டுக்கு பூசா இருக்க? வேதாச்சலத்துக்கு உறவு. தப்பா சொல்லிட்டணும். அந்த அம்மாவுக்கு தங்கச்சி மக இல்லையோ? அதுவும் இல்லைன்னா அப்படி. ரவி ஆபீஸ்ல டைபிஸ்ட் இல்லையே. டைப் படிக்கிற பொம்பளைக்கு விரலெல்லாம் இப்படி இருக்காது. வேலைக்காரியா? சமயக்காரியா? வீட்டை பார்க்க வந்தியா? கொடுத்துட இருக்க போறியா? ஒண்ணுக்குமே பதில் சொல்லலைன்னா என்ன அர்த்தம்? ஊமை. நான் தான் மடையன். ஊமையை போய் கேள்வி கேட்டா அது எப்படி பதில் சொல்லும்? வெந்நீர் எடுத்து வை. சரி அப்பா, ஏன் இங்க உட்கார்ந்து இருக்கீங்க? இல்ல, இது வரைக்கும் நான் இங்க உட்கார்ந்து இல்லையே, சும்மா உட்காரலாம்னு உட்கார்ந்தேன். செய்யக்கூடாத தவற செய்துட்டு யாருக்கோ பயந்து ஒளிஞ்சுகிட்டு இருக்க மாதிரி இருக்க. நான் பயப்படணும்? நான் எதுக்கா ஒழியணும்? எனக்கு ஒன்றும் பயம் இல்லை. சரி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதாவது உனக்கு விஷயம் தெரியுமோ? உனக்கு என்ன தெரியும்? உனக்கு தெரியாது. இன்னைக்கு நம்ம வீட்டுல ஒரு பெரிய அமக்களம். அமக்களம் இல்ல, அதாவது ஒரு ஒரு மாறுதல் அமக்களம். மாறுதல் அமக்களம். என்னப்பா மாறுதல் அமுக்களம்? என்ன உளறீங்க? நான் எதுக்கா உளறணும்? ஆமா, நீ காலையிலே ஊர்ல வந்துட்டியாம என் வீட்டுக்கு வரல? மனசு சரியில்லை, நேரா ஆபீஸ் போயிட்டேன். பத்தியா பத்தியா பத்தியா, அப்பனுக்கு மகனுக்கு ஒரே மாதிரி இல்ல. எனக்கு இன்னைக்கு ஏப்பா நடுங்குறீங்க? ஊட்டி இல்ல, எரியுது, குளிரு. என்னப்பா அந்த பொண்ணை அப்படி பாக்குற? உனக்கு தெரியுமா? உனக்கு எப்படி தெரியும்? என் ஃப்ரெண்டு நக்கினாருக்கு நியச்சிவன், இது நச்சினாருக்கு நியச்சிவன் அப்படின்னு ஒருத்தர், பெரிய லட்சாதி பிரபு. என்னம்மா அப்படி பாக்குற? யார் தெரியுமா? என் மகன் ரவி. ரவி. ஆமா, இப்ப நான் என்ன சொன்னேன்? சிவனை பத்தி சொன்னீங்க. எந்த சிவன்? பாவநாசன் சிவன். அவர்ல நச்சினார்க்கினிய சிவன். அவன் என்ன பண்ணான் தெரியுமா? என்ன பண்ணான்? என்னென்னமோ பண்ணானே. என்னப்பா குழப்புறீங்க? நான் குழப்பல்லப்பா, வயசாகி போச்சு பாரு, ஒண்ணு ஞாபகத்துக்கு நிக்க மாட்டேங்குது. அந்த பொண்ணு வாசுந்தரி, வா 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 தம்பி, அந்த பொண்ணு யாருன்னு கேட்டான். நான் சொல்றதுக்காக வாயை திறந்தேன், நீ உள்ள இருந்து வந்துட்ட. இப்ப நீ ஏன் சொல்லு? ஆமா ரவி, இந்த பொண்ணுடைய தகப்பனார் பெரிய லட்சாதிபதியா. பெரிய லட்சாதிபதி. இந்த பொண்ணை ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்தாங்க. 15 நாளைக்கு முன்ன திடீர்னு இந்த பொண்ணுடைய தாயார் தவறி போயிட்டாங்களாம். இவங்களை எவ்வளவு நாள் உங்களுக்கு தெரியும்? அவளை எனக்கு சின்ன வயசுல இருந்தா தெரியும். இதே நீங்க என்கிட்ட சொல்லக்கூடாது. நான் மறந்துட்டேன். அந்த குடும்பம் சாமான்யமான குடும்பமா?
அந்த சிவம்பைய இருக்கான கொஞ்சம் நஞ்சமா செஞ்சிருக்கான். வெறும் சத்திரமும் சாவடியுமா கட்டி வச்சு சோத்தையா அள்ளி போட்டிருக்கான். அப்புறம் என்ன, அவர் மனசு உடைஞ்சு போய் பொண்ணை இவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு யாருகிட்ட? உங்ககிட்டதான் மனசு நிம்மதிக்காக கோயில் குளம் சுத்த போயிட்டாரு. குளத்தை சுத்த போயிட்டான். திரும்பி வருவாரா? அநேகமா வரலாம்னு நினைக்கிறேன். படுவாய் ஒருவேளை பொண்டாட்டி பேர் இருக்கக்கூடிய பிரியத்தினால என்னென்ன பண்ணுவானோ அப்படி ஒன்றும் செய்யறதுக்கு அவனுக்கு சக்தி இல்லை. இருந்தாலும் எனக்கு தாங்கலையே. ஏமா இந்த பொண்ணோட அப்பா இங்க வந்தப்ப நீங்க இருந்தியா? நீ இருந்தியா? அவ எங்கப்பா இருந்தா? விறுவிறுன்னு ஓடி வந்தான், கதைய சொன்னான், ஒப்பாரி வச்சான், பொண்ணை என்கிட்ட ஒப்படைச்சான். படுவாய் போய் வந்திருக்கானே, ஒரு மணிக்கு காப்பி கொடுத்தோம் அப்படின்னு திரும்பி பார்த்தா ஆளையா காணும் போயிட்டான். ஆமா, இப்ப இவங்க சொத்தெல்லாம் யாரு காப்பாத்துறது? இவங்க சொத்தெல்லாம் பாப்பா இப்படி கிண்டி கிண்டி எல்லாம் கேட்கலாம். எனக்கு என்ன தெரியும்? எனக்கு ஞாபகம் இருக்கா? அவன் தூயெல்லாம் என்கிட்ட ஒண்ணு சொல்ல, அவன் போயிட்டு அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? என்னங்க பால் சாப்பிட போறீங்களா? உன் பையனுக்கு போடு. பொண்ணு கண்ணுக்கு லட்சணமா இல்ல, சொத்து கூட நிறைய இருக்கா. அம்மா என்ன சொல்றீங்க? இல்ல, ஒரு பேச்சுக்கு சொன்னேன். நீ ரொம்ப கலப்பா இருக்க, குளிச்சுட்டு சாப்பிடுவாப்ப. தேடினேன் வந்தது, நாடினேன் தந்தது. என் மனதில் ஒன்றை பற்றி நான் நினைத்ததெல்லாம் வெற்றி. வாசலில் நின்றது
எக்ஸலண்ட், வெரி குட். உன்னுடைய பாட்டு பிரமாதம். நிஜமா தான் சொல்றீங்களா? ரசிச்சு சொல்றேன், இன்னும் ரசிச்சுக்கிட்டே இருக்கு. உன்னுடைய பேரு? விஜயா தான். விஜயா? அதுல ஒண்ணும் மாற்றம் இல்லையே. என்ன அப்படி கேக்குறீங்க? சும்மா கேட்டேன். விஜயா, மிஸ்டர் வேதாச்சலம், அதாவது என்னுடைய தகப்பனா உன்னை தன் மகளை ஏத்துக்கிட்டாரா? நீங்க தான் பாத்தீங்களே, நான் அவருடைய மகாங்கிறதுக்குள்ள அத்தனை ஆதாரத்தையும் எல்லாத்தையும் எடுத்து அவர் முன்னால போட்டேன். எல்லாத்தையும் படிச்சாரு, போட்டோ எல்லாம் பார்த்தாரு. அதுக்கப்புறம் நான் அவருடைய மகங்கிறத அவரால் மறுக்க முடியல. ஐ எம் வெரி கிளாட். நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நீ இந்த வீட்டுக்கு பெண் வாரிசா வந்ததை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். சின்ன வயசுல தான் செய்த பாவத்தை அப்பா ஒத்துக்கிட்டார். அதனுடைய பிரதிபலிப்பு தான் உன்னை தன் மகளா ஏத்துக்கிட்டு இருக்காரு. ஃபைன். சில சமயம் நம்ம வாழ்க்கையில வர சம்பவங்கள் கதையில வர்ற மாதிரியே இருக்குது. ஏன் விஜயா, தன் மனசாட்சிக்கு பயந்து தான் செய்த மாபெரும் தவறுக்கு பிராயச்சித்தம் தேட என் தகப்பனாரே முன் வந்திருக்கும் போது நீ ஏன் என் தாயார் அம்மான்னு அழைக்க கூடாது? என்னையே அண்ணான்னு கூப்பிடக்கூடாது? கூப்பிட முடியாத நிலைமையில இருக்கேன். நான் அவருடைய மகங்கிறத அவரை தவிர வேற யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு என்கிட்ட வாக்குறுதி வாங்கியிருக்காரு. வெரி குட், வெரி குட். இந்த குடும்ப கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக அப்பா போட்டிருக்க திட்டம் பாராட்டுக்குரிய. அதுக்காக நீ அவருக்கு தந்திருக்கிற ஒத்துழைப்பு மெச்சத்தகுந்தது. நன்றி விஜயா. இதுவரைக்கும் யாருக்குமே தெரியாம இருந்த இந்த குடும்ப ரகசியத்தை இன்னைக்கு நீ என்கிட்ட சொன்னதுக்காக உனக்கு ரொம்ப நன்றி. அது மட்டுமல்ல, சகோதர பாசமே என்னன்னு தெரியாம வளர்ந்த எனக்கு இன்னைக்கு ஒரு தங்கச்சி கிடைச்சிருக்கிறது நினைச்சா, ஓ வாட் a lucky man I am. You are not my sister. நீ என்னுடைய தங்கை இல்ல. மிஸ்டர் வேதாச்சலம் உன்னுடைய தகப்பன் இல்லை. போய் சொல்லி இங்க யாரை ஏமாத்த வந்திருக்கேன்? இல்ல, நான் வேதாச்சலத்தினுடைய மகதான். நீங்க தான் ஆதாரத்தை எல்லாம் படிச்சு பார்த்தீங்களே. இப்ப ஏன் திடீர்னு என் பேர்ல உங்களுக்கு சந்தேகம்? பாரு, இது உன் கையெழுத்து தானே? ஆமா. இத நீ தானே எழுதுன? ஆமா. வலது கையால எழுதுனியா இடது கையால எழுதுனியா? சரி, ரைட் ஆர் லெஃப்ட்? இடது கையால தான் எழுதுறேன். இடது கையால எழுதுன இல்ல? இடது கையால தான் எழுதுன. கமா, இப்ப எழுதி காட்டு. ஏன் முன்னாள் இடது கையால எழுதி காட்டு. இல்ல, என்ன மன்னிச்சிருங்க. வலது கையால எழுதிருக்கேன் இல்ல? என் தங்கை இடது கை பழக்கம் உள்ளவங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டு அவளை போல நடிக்க முயற்சி பண்ணிருக்கேன். ஆனா உன்னையும் அறியாம நீ வலது கையில எழுதுனதை நான் மட்டும் பார்க்காம இருந்திருந்தா என் தகப்பனார போலவே நானும் ஏமாந்திருப்பேன். உண்மையை சொல்லு, யார்? எதுக்காக இந்த ஆள் மாறாட்டம்? எந்த வஞ்சக எண்ணத்தோட இங்க வந்திருக்கேன் சொல்லு. இல்ல இப்ப போலீஸ் வேண்டாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி எந்தவித தவறான எண்ணத்தோட நான் இங்க வரல. என்னை காப்பாத்திக்கிறதுக்காகத்தான் நான் இங்க வந்தேன். என்ன காட்டி கொடுக்காதீங்க. வேணும்னா நான் இப்பவே இந்த இடத்தை விட்டு போயிடுறேன். நீ போறதுக்கு முன்னாலே எனக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சாகணும். என் அப்பாவுடைய ரகசியங்கள், போட்டோக்கள்லாம் உன் கைக்கு எப்படி வந்துச்சு? நீங்க என்ன ரயில்ல சந்திச்ச அன்னைக்கு பொள்ளாச்சி ரோட்ல வேகமா டாக்ஸில வந்துகிட்டு இருந்தேன். எதிர்பாராத விதமா ஒரு பொண்ணு மேல கார் மோதிடுச்சு. நல்ல வேளையா காயம் ஒண்ணும் அதிகம் இல்லை. இருந்தாலும் அவளை ஆஸ்பத்திரியில சேர்க்கணுமேங்கிறதுக்காக அவகிட்ட இருந்த பெட்டியை எடுத்து என் வண்டியில வச்சுட்டு அவளையும் கூட்டிட்டு போக முயற்சி செஞ்சேன். ஆனா டிரைவர் அவளை ஏத்த மறுத்துட்டாரு. வேற வழி இல்லாம ஸ்டேஷனுக்கு வந்து அப்புறம் தான் எனக்கு தெரியும் அவகிட்ட பெட்டியை திருப்பி கொடுக்க நான் மறந்துட்டேன்னு. அவ யாரு என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த பெட்டியை திறந்து பார்த்தேன். அதுல நீங்க அன்னைக்கு பார்த்த ஆதாரங்கள்லாம் இருந்தது. அவ பேரும் விஜயான்னு இருக்கவே எனக்கும் ஒரு புகலிடம் வேணும்னு நினைச்சுதான் நான் இந்த முடிவுக்கு வந்தேன். ஓ, இப்பதான் எனக்கு எல்லாம் விளங்குது. உன்னால விபத்துக்கு ஆளான அந்த பெண் தான் என் தங்கச்சி. அவ இருக்க வேண்டிய இடத்துல நீயா? முடியாது. Get out. என் சுயநலத்துக்காக உங்க எல்லாரையும் குழப்பத்தில் ஆழ்த்திட்டேன். நான் இவ்வளவு பெரிய குற்றம் செய்திருந்தோம் என்னை யாருக்கும் காட்டி கொடுக்காம பெருந்தன்மையோட நடந்துகிட்ட உங்களை நான் என்னைக்கு மறக்க மாட்டேன். நான் வர்றேன். விஜயா, வாங்க. நீ வீட்டை விட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. இங்கேயே இருக்கலாம்.
என்ன ஆச்சரியப்படுறேன்? நான் ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டேன். மிஸ்டர் வேதாச்சலத்தின் மகளா நடிச்சுக்கிட்டு நீ இங்கேயே இருக்கலாம். ஏன் எதுக்குன்னு காரணம் கேட்கக்கூடாது. சமயம் வரும்போது நீயே தெரிஞ்சுக்குவேன். நான் பக்கத்துல இருக்கிற வரைக்கும் நீ எதை பத்தியுமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்ன சொல்ற? இனிமே எதையுமே மறுத்து பேசுற துணிச்சல் எனக்கு இல்லைங்க. வெரி குட். ஆனா ஒண்ணு, நீ யாரு, எதுக்காக வீட்டை விட்டு ஓடி வந்தேங்கிறத பத்தி எதுவுமே என்கிட்ட சொல்லல. உன் சொந்த சமாச்சாரத்தை நீ சொல்லித்தான் தீரணும்னு நான் வற்புறுத்தல. நான் உனக்கு வேண்டியவன். என்னால உன்னுடைய பிரச்சனைகளை தீர்க்க முடியுங்கிற நம்பிக்கை உனக்கு இருந்தா நீ தாராளமா உன்னுடைய ரகசியத்தை என்கிட்ட சொல்லலாம். யாருடைய துணையும் இல்லாம இந்த காலத்தில் அநாத பெண்கள் வாழவே முடியாது. புறவன்னு சொல்லிக்க யாருமே இல்லாத நிலைமையில நான் இப்ப இருக்கு. ஆதரவு தர நீங்க முன் வந்திருக்கீங்க. ரொம்ப பெருமைப்படுறேன். கோயம்புத்தூர் ஜில்லாவில் பொன்மேடுங்கிற கிராமத்துல எங்க அப்பா ஒரு பெரிய மிராஸ்தாரா இருந்தாரு. 10 லட்சம் ரூபாய் சொத்துக்கு நான் ஒரே வாரிசு. சின்ன வயசுலயே தாய் இழந்தனா 6 மாசத்துக்கு முன்னால எங்க அப்பாவையும் இழந்துட்டேன். என் தாய் மாமன் நாகரிகமே இல்லாத ஒரு முரடர் என் சொத்துக்கு ஆசைப்பட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சு எல்லா ஏற்பாட்டையும் செய்துட்டாரு. அவருக்கு பயந்துதான் நான் இங்கிருந்து புறப்பட்டேன். நாலா பக்கம் நம்ம ஆட்களை அனுப்பிச்சு தேடி பார்த்தேன். இந்த சுத்து வட்டாரத்தில் எங்கேயுமே அவங்களை காணுங்க. சொன்னது சரியா போச்சுங்களா? அவன் நம்ம நல்லா ஏமாத்திட்டான். நாம விளம்பரம் என்னவோ கொடுத்திருக்கிறோம். எந்த பயலாவது பணத்துக்கு ஆசைப்பட்டவளை காட்டி கொடுக்காமையா போயிடுவான். பாப்பட்டா அவங்க டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டாங்களே. அப்படியா? ஏதாவது அட்ரஸ் கொடுத்துட்டு போனால? நான் எவ்வளவு கேட்டேன், அவங்க ஒண்ணுமே சொல்லாம போயிட்டாங்க. நான் சொல்றத கேள்றா. வந்திருக்கிற 3 இடம் ரொம்ப பெருசு. அவங்களே சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. முதல் பொண்ணு இருக்காளே, அழகோ அழகு, ஆனா கொஞ்சம் கருப்பு. ₹1,00,000 நகை, 4 லட்சம் கையில. 2வது பொண்ணு இருக்காளே, சிவப்போ சிவப்பு, ஆனா கொஞ்சம் குட்டை, மில்லே எழுதி வைக்கிறேன். 3வது பொண்ணு இருக்காளே. தயவு செய்து என் கல்யாண விஷயமா இப்ப வற்புறுத்தாங்க. உன்னை யாரா வற்புறுத்துறா? 3 இடத்தையும் பாரு. உனக்கு பிடிச்சா தலையாட்டு, மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன். இப்ப என்னப்பா எனக்கு கல்யாணத்துக்கு அவசரம்? கிழவன் ஆனதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்க போறியா? நான் சொல்றத கேளுடா. இங்க பாருங்கப்பா, முதல்ல நான் வியாபாரத்துல முன்னுக்கு வரணும், நிறைய சம்பாதிக்கணும், அப்புறம் தான் கல்யாணம். பெரிய லட்சியவாதி. நான் சொல்றபடி கேட்க போறியா இல்லையாடா? இது வரைக்கும் நீங்க சொல்றபடி தானப்பா கேட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த ஒரு விஷயத்துல மட்டும் அப்படின்னா அப்பனுக்கு தெரியாம புதுசா இடம் பார்த்து வச்சிருக்கியா? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. ஜாக்கிரதை. இது விஷயத்தை நான் ரொம்ப கண்டிப்புன்னு உனக்கு தெரியுமில்ல. நான் தான் பொண்ணை பார்க்கணும், அவளைத்தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும். அதுதான் இந்த வீட்டுல நடக்கணும். உங்க இஷ்டப்படிதான்ப்பா நடக்கும். ஆனா கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு கேக்குறேன். ஆபீஸ்க்கு நேரமாச்சு, நான் வரேன்ப்பா. டைம் கேட்கறேன், கொடுக்கறேன். என்னங்க? நீயா? நீ எப்படி இங்க வந்து திடீர்னு? ஏன் பேச மாட்டேங்கிற? அம்மா இறந்துட்டாங்க. கொஞ்சம் பொறுமையா இருமா. யாராவது பார்த்தா தப்பா நினைக்க போறாங்க. பேசிக்கிட்டே போலாம். உன் கதையை கேட்டு ரொம்ப பரிதாபப்படுற விஜயா. உங்க அம்மா உன்னை அனாதையா விட்டுட்டு போனது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா அவங்க அந்த குடும்ப ரகசியத்தை மறைச்சு வச்சிருக்க வேணாம்னு தான் தோணுது. அவங்க முன்னமே சொல்லி இருந்தா. அவங்க ரொம்ப பயந்தவங்க. எங்க அப்பாவுக்கு இன்னொரு குடும்பம் இருக்கிறதுனால அவருடைய அந்தஸ்துக்கு எங்க களங்கம் ஏற்பட்டுடுமோன்னு தான் பேசாம இருந்துட்டாங்க. சாகரப்போ எங்கிட்ட உண்மையை சொல்லும் போது கூட நீ அவருடைய மரியாதையை கொலைக்காம அவரை போய் சந்திக்கணும்னு சொன்னாங்க. நான் வேணும்னா கூட வரேன். உங்க அப்பா எங்க இருக்காரு? அவருடைய மகன் நிரூபிக்க வச்சிருந்த அத்தனை ஆதாரங்களையும் தான் நான் தொலைச்சிட்டேன்னு சொன்னேனே. இத பாருங்க, எனக்கு வாழ்க்கையில இருந்த நம்பிக்கை எல்லாம் இழந்து உங்க ஆதரவு ஒன்ன நம்பித்தான் நான் இன்னும் உயிரோட இருக்கேன். நீங்களும் என்ன கைவிட்டுட்டா? விஜயா,
முத உன்னை சந்திச்சப்போ என்ன வாக்கு கொடுத்தனோ அதை கண்டிப்பா நிறைவேற்றுவேன். ஆனா திடீர்னு எங்க அப்பா கிட்ட உன்னை எப்படி அறிமுகப்படுத்துறதுன்னா தெரியல. கொஞ்ச நாளைக்கு உன்னை ஹோட்டல்ல தங்க வச்சுட்டு எங்க அப்பா சமாதானப்படுத்திட்டு அப்புறம் உன்னை வீட்டுக்கு கூட்டு போறேன். என்ன என்னங்க, என் எதிர்காலத்தையே உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். உங்களுக்கு எது நியாயம்னு படுதோ அப்படியே செய்யுங்க. பாந்தவா, அநாதரட்சகா, பாவம் இவருக்கு நல்ல ஆயுச கூடப்பா. ஒண்ணு இல்லைங்களே, நிறைய இருக்கு, கைய கொண்டா. ஒண்ணு கவலைப்படாதீயா, உடம்புன்னு ஒண்ணு இருந்தா வியாதின்னு வரத்தான் செய்யும். பாவம் அதுக்கு இடம் வேணாமா, நான் காப்பாத்துறேன். சாப்பாட்டு விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணையா. சர்க்கரையை சேர்க்காத, உப்பை சுத்தமா மறந்துரு, அரிசியை அவாய்ட் பண்ணு, காய்கறியை வேக வைக்காத, பாலை காய்ச்சாத. கரந்தரையோட சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது, ஆனா உனக்கு வேண்டாம். என்னதான் சார் மிச்சம் வச்சிருக்கீங்க? வெறும் இலையவா சாப்பிட சொல்றீங்க? பச்சை ஆகாதியா, காஞ்ச சருகா இருந்தா பெட்டர். இன்னுமா வந்து கலக்குறீங்க? 1 செகண்ட். டேக் 2 செகண்ட்ஸ். சார், என் ஆஸ்பத்திரிக்கு யார் வந்தாலும் நிம்மதியா போகணும். என்ன ஈஸி மருந்து தானே எழுதி கொடுத்தேன், கையெழுத்து புரியலையா? ரெடி ஆயிடுச்சு. பி காம்ப்ளெக்ஸ் மாத்திரை கலந்தாச்சா? சி காம்ப்ளெக்ஸ் பவுடர் போட்டாச்சு. அப்புறம் என்ன சார், காம்ப்ளெக்ஸே எல்லாம் சாப்பிடலாமே. கொண்டாங்க கொண்டாங்க, குயிக்லி கம் ஆன், குயிக்லி. ஹலோ, நீங்க என்ன பண்றீங்க? என் கண்ணு முன்னால ஒரு டோஸ் சாப்பிடுறீங்க, அதை நான் பார்க்கணும். எங்க நடக்கட்டும். நர்ஸ், பல்ல பிடிச்சி ஊத்து. எக்ஸ்கியூஸ் மீ, மணி 6 ஆயிடுச்சு, என் டைம் ஓவர், நான் வரேன். இந்த ரூலை போட்டதே நான் தான். எதுவுமே டைம் பிரகாரம் நடக்கணும்னு சொன்னா இப்ப அது என்னையே பாதிக்குது. ஐயோ, பெஸ்ட் போயிட்டாலே, எடுத்து குடிச்சிருங்க. என்ன யோசனை? உங்களை நம்பி யாராவது இருக்காங்களா? அப்புறம் என்ன ஆகட்டும், கப கபான்னு. நான் எப்படி இருக்கு? இனிப்பா இருக்குங்க. அதான் என் டெக்னிக். ஆஸ்பத்திரியில வந்தவங்க மருந்து சாப்பிடும்போது மூஞ்சி சுடிக்காம சாப்பிடணும். அதுக்கப்புறம் பெருட்டு எடுத்தாலும் பரவாயில்ல, அதெல்லாம் அவங்க வீட்டுல தானே. பணம் என்னங்க கேக்குறீங்க? 1 ரூபாய் குறைக்காத. அதுக்கப்புறம் உங்களுடைய தாராள மனசு பத்தி நான் பேசணும். அந்த அளவுக்கு ஏதாவது கூட. என்கிட்ட 2 ரூபாய் தாங்க இருக்கு. போதுமே, இது போதுமே. 8 அணா பேசுவேன். புறப்படுறது வரங்க. இப்பவே சொல்லிட்டா தான் உண்டு. போ. ராஜராஜ ஸ்ரீராணி வந்தாள், ராஜபோகம் தர வந்தாள். ராஜராஜ ஸ்ரீராணி வந்தாள், ராஜபோகம் தர வந்தாள். கண்ணொரு பாவனை கையொரு பாவனை சிந்த, கண்ணமிரண்டில் இன்னொரு ரகசியம் சொல்ல. கண்ணொரு பாவனை கையொரு பாவனை சிந்த, கண்ணமிரண்டில் இன்னொரு ரகசியம் சொல்ல. ராஜராஜ ஸ்ரீராஜன் வந்தான், ராஜபோகம் தர வந்தான். சென்ற பூங்கொடி காலில் பட்டது, சிந்தும் முத்தத்தால் என்னை பின்னிக் கொண்டது. பின்னிக் கொண்ட பூங்கொடி தேனை தந்தது, தேனை தந்ததால் இந்த ஞானம் வந்தது. ஞானம் ஒன்றல்ல, பிறந்த கானம் ஒன்றல்ல, விழுந்த ராகம் ஒன்றல்ல, விழுந்த தாளம் ஒன்றல்ல, பாடல் கொண்டு கூடல் கொண்ட பாடல் ஒன்றல்ல. கண்ணொரு பாவனை கையொரு பாவனை சிந்த, கண்ணமிரண்டில் இன்னொரு ரகசியம் சொல்ல. ராஜராஜ ஸ்ரீராணி வந்தாள், ராஜபோகம் தர வந்தாள். மேகம் வந்த வேகத்தில்
கன்னி பெண்ணின் மேனியில் மின்னல் வந்தது. காதல் என்பதோர் மழை வெள்ளம் வந்தது. பெண்ணும் பெண்ணல்ல, இணைந்த கண்ணும் கண்ணல்ல, மலர்ந்த பூவும் பூவல்ல, அமர்ந்த வண்டும் வண்டல்ல. பாடல் கொண்டு கூடல் கொண்ட பாடல் ஒன்றல்ல. இடையொரு வேதனை நடையொரு வேதனை கொள்ள, இதழொரு பாவமும் முகமொரு பாவமும் சொல்ல. ராஜராஜ ஸ்ரீராஜன் வந்தான், ராஜபோகம் தர வந்தான். ராஜராஜ ஸ்ரீ ராஜன் ராணி ராஜபோகம் தர வந்தான். இது என்ன புது பழக்கம்? ஏன் இல்ல, எப்போ அம்மா தான் கொண்டுட்டு வந்து கொடுப்பாங்க, இன்னைக்கு என்ன கொண்டு போய் கொடுக்க சொன்னாங்க? ஏன் அம்மாவுக்கு ரொம்ப வேலையோ? வேலையோ வேற என்ன காரணமோ? விளக்கம் தேவை, விளக்கம் தேவை. அதே உங்க அம்மா கிட்ட தான் கேட்கணும். நல்லா பேசுறியே. இவ்வளவு புத்திசாலித்தனத்தை உங்ககிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. அது போகட்டும், இந்த வீட்டுல உன்னுடைய செல்வாக்கு இதுவரையிலும் ரொம்ப பிரமாதமா தான் இருக்கு. அது போகட்டும், நீங்க உங்க தங்கையை கண்டுபிடிக்க முடியல. நான் போறதுக்கு முன்னாலே அவளை ஹாஸ்பிட்டல்ல இருந்து அனுப்பிச்சிட்டாங்க. இந்தாங்க. தேங்க்யூ. சுந்தரி, அந்த விஜயா பொண்ணு எப்படி இருக்கா? அவளுக்கு என்ன, சந்தோஷமா தான் இருக்கா. அவளுக்கு சந்தோஷத்துல என்ன குறைச்சல்? நேரத்தில் சாப்பாடு, காலாகாலத்தில் காபி, டிஃபன். ஏன் இப்படி சலிச்சுக்கிறீங்க? மகாலட்சுமி மாதிரி வீட்டுக்கு வந்திருக்கிறா, அவளால உங்களுக்கு என்ன இடைஞ்சல்? எனக்கு என்ன இடைஞ்சல்? ஒரு இடைஞ்சலும் இல்ல. அனாவசியமா என்கிட்ட கேள்வி கேட்காத, அப்புறம் நான் உளறிடுவேன், விஷயம் எக்கச்சக்கமா போயிடும். இப்ப அவன் எங்க இருக்கா? பாலை எடுத்துக்கிட்டு ரவி ரூமுக்கு போயிருக்கா. ரவி ரூமுக்கா? அவன் ஏன் அங்க போறான்? நான் தான் கொடுத்து அனுப்பினேன். குழப்பம். இங்கதான் குழப்பமே ஆரம்பம். இங்கதான் குழப்பம் இருக்கு. ஏன் வேலைக்காரங்கிட்ட பாலை கொடுத்து அனுப்பிக்கப்படாதோ? இல்ல நான் தான் எதுக்காக இருக்கேன், ஏன் கூட கொடுக்கப்படாதோ? அதனால என்ன தப்பு? தப்புன்னும் இல்ல. நான் ஏன் சொல்றேன்னா, இந்த பொண்ணங்க போவாளல்ல, அவன் ஏதாவது கிண்டி கிண்டி கேட்பான்ல, அதுக்கு இவன் ஏதாவது உளர்வான்ல, அப்புறம் அதை கேட்டு அவன் தளருவான். அப்புறம் ஒரே கோளாறுதான். என்ன சொல்றீங்க? ஒரே தகராறுதான். பேசாம இருங்க. சின்ன சிறுசுగా அப்படிதான் இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணுக்கு சொத்து நிறைய இருக்கு. இப்பவே கொஞ்சம் கொஞ்சமா பழக ஆரம்பிச்சாதானே நாளைக்கு நம்ம வீட்டுல மேளம் கொட்ட முடியும். மேளம் கொட்டு. அப்பா வந்து என்ன வந்து இல்லப்பா, வந்து ஒண்ணு வர வேண்டாம், அங்கே இருக்கட்டும். அது இல்லப்பா, மோள கொட்டுன்னு சொன்னீங்களா? யாருக்கு? உனக்கு இல்லப்பா, உங்க அம்மாவுக்கு எனக்கு கல்யாணத்துல கொட்ட போகுது. என்னது 60ஆம் கல்யாணத்துலப்பா. அந்த குட்டி பேரண்டா ஏன் விஜயா பண்ண வெளியே பாதி. விஜயா பேசாத. இந்த பொண்ணை ஏன் இங்க உட்காந்து வச்சிருக்கிற? இது எந்த இது பேச்சு துணைக்காகப்பா. பேச்சு துணையா? அதெல்லாம் ஒண்ணும் முடியாது. பொழுது பகலன்னா என்ன பண்றது? உங்களுக்கு பொழுதுபோக்கு எனக்கு இங்க அவசியம் இருக்கு. என்ன அவசியம்? எனக்கு என்ன இருக்கு தெரியுமா? இது இருக்கு. எது? இது பிரஷர். யாரு? பிரஷர், ரத்த கொதிப்பு. ஆமா, அதனால அத இந்த வீட்டுக்குள்ள பேச்ச கேட்கக்கூடாது. நீங்க பேசாம இருக்க முதல்ல. நான் பேசலாம், டாக்டர் ஸ்பெஷலா என்கிட்ட சொல்லிருக்காங்க, நீங்க மட்டும் பேசுங்க. ஆமா, மத்தவங்க பேசவே படாது, எனக்கு ஒத்துக்காது. கவலை, நீங்க உட்கார, நீ உட்கார்ந்தா கலகாண்டு பேசுவேன். உன் சத்தமே எனக்கு பிடிக்கல, சரியில்லை. புறப்படு, எனக்கு ஒண்ணும் புரியல. ஹலோ. ஓ விஜயா, என்ன டார்லிங், ரூம் எல்லாம் சௌரியமா இருக்கா? ஒண்ணு இல்ல ஸ்வீட்டி, ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை, அதனாலதான் அங்க வர முடியல. சாயங்காலம் பறந்து வந்துட மாட்டேன். நான் ஒண்ணு கேட்பேன், மாட்டேன்னு சொல்லக்கூடாது. என்னது நேரம் வந்தாதான் கொடுப்பியா? ஏய் விஜய் 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 விஜய்,
யாரடா விஜி விஜி விஜின்னு கெஞ்சுற? ஒண்ணு இல்லப்பா, கொஞ்சம் இருங்க. என்ன விஜயரங்க, உனக்கு செய்யாம யாருக்கு செய்ய போற விஜய்? இத பாரு, நான் நேரம் வந்துடுறேன், எல்லாம் பேசி முடிச்சுக்குவான். சரி விஜய், சரி விஜய். ஓகே 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 விஜய். என்னடா விஜய்ன்ற விஜய்ன்ற விஜயரங்கன்ற பேருதான் என்ன? ஒண்ணு இல்லப்பா, நம்ம அழகுமலை இல்ல, நமக்கே மலை, அதுல வேற அழகு. நம்ம அழகுமலை எஸ்டேட் ஓனர் சன் விஜயரங்கம். அவன் ஏதோ பிசினஸ் விஷயமா பேசணுமா, நேரம் வர்றேன்னு சொன்னேன். நான் போயிட்டு வந்திருக்குமா? அப்புறம் போல இன்கம் டாக்ஸ்ல இருந்து எனக்கு ஒரு நோட்டீஸ் வந்திருக்கு. இதுக்கும் எங்க அப்பனுக்கு சம்மந்தம் இல்ல, வியாபாரத்தெல்லாம் நான் தான் பாத்துக்கிறேன்னு அவனுக்கு ஒரு கடுதாசி எழுதி போடு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறப்பா. அப்ப நான் போய் விஜயரங்கத்தை பாத்துட்டு வந்துடுறேன். என்னைக்கு வராத, இன்னைக்கு தான் ஆபீஸ்க்கு வந்திருக்கேன், கொஞ்சம் ஈர. இல்லப்பா, இப்ப நான் போட்டி வியாபாரம் கைவிட்டு போயிடுறேன். இங்க வந்துடுறேன், உடனே வந்துடுறேன். சும்மா சொல்லக்கூடாது, பய வேலையில சுறுசுறு. நான் நல்ல சிவன் பேசுறேன். ஆறு செட்டியாரா? என்ன சொல்லுமா? என்னது சிவன் கோயில் திருப்பணி நிதிக்கா? வாங்க வாங்க, வர திங்கக்கிழமை ஒரு 25 ரூபா தர்றேன். பத்தாதா? ஏதோ சிவன் பேர சொன்னீன்னு அங்க கூட்டி சொன்னேன், பத்தாதுன்னா விட்டுடுமே. என்னது? அந்த கமிட்டிக்கே நான் தான் தலைவரா, மறந்தே போச்சியா. நேர்ல வர்றேன். எங்க இருக்கிற? பார்க்கிங் ஹோட்டலா? பலகார கடைக்கு அப்படி ஒரு பேரா? எங்க இருக்கு? வீட்டுல தானே? வந்துடுறேன் வந்துடுறேன், ரெடி ஆயிரும். ஏயா செட்டியார, இப்படி ஒண்ணு செஞ்சா என்ன? எப்படி? இந்த தர்மலிங்கம்ங்கிற தருதல பய எனக்கு ஒரு 10,000 ரூபாய் பணம் கொடுக்கணும். அவன் என்னமோ இன்சால்வன்சி கொடுக்க போறதா ஊருக்குள்ள பேசிக்கிறானுங்க. அதுக்குள்ள இந்த நிதி பணத்தையே செலவழிச்சு அவன் பேர்ல கேஸ போட்டு வசூல் பண்ணி நிதியில சேர்த்துட்டா என்ன? அதெல்லாம் அவசரத்துக்கார காரியங்களா? நீங்க கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி தொகையை கொடுத்துருங்க. நீ என்னையா என்னையே போட்டு குடைஞ்சுகிட்டு இருக்க? அதுக்கு ஒரு வழி சொல்றேன், கேளும். சொல்லுங்க. அந்த வாஜராஜ் இருக்கானே, அவன்கிட்ட ஒரு 15, இந்த வாஞ்சையா புள்ள கிட்ட ஒரு 10, சரி, ராமானுஜ ஐயங்கார்கிட்ட 1111, இப்படி வசூல் பண்ணி கொடுத்து விடுறேன். என்ன விட்டுவிடும். அப்படி இப்படி அவனை இவனை வளைச்சு போட்டு கட்டடத்தை வசதி போடுவான். அப்புறம் சிவம்பாடு, நீ ஒண்ணும் கவலைப்படாதீரோ, நீ இருப்போம். எனக்கு ஒரு அவசரமான வேலை இருக்கு, நான் வரேன். விஜயரங்கத்தை பார்க்க போறேன்னு சொன்னா எவ்வளவு ஒரு குட்டியோட எல்லாம் போய்கிட்டு இருக்கான். என்ன இழிச்சவாய நினைச்சுக்கிட்டானா? அயோக்கிய பயல விட்டனா பா. வெளியில வாடா, வெளியில வா. அவனுக்கு மனசுக்கா? அதெல்லாம் இல்லைங்களே. சுந்தரம் சுந்தரம் இல்ல, யாரும் இல்ல, போயா. சி, நான் தான் மடையன். நம்ம பையன் தான் நல்லவனாச்சே. அடமடையா, உனக்கு மூளையே இல்லடா. சி சி. புது நாடகத்தில் ஒரு நாயகி சில நாள் மட்டும் நடிக்க வந்தாள், சில நாள் மட்டும் நடிக்க வந்தாள். புது நாடகத்தில் ஒரு நாயகி சில நாள் மட்டும் நடிக்க வந்தாள். புதுமுகமாது அனுபவம் ஏது, வயதோ 18. புதுமுகமாது அனுபவம் ஏது, வயதோ 18. புது
புது நாடகத்தில் ஒரு நாயகி சில நாள் மட்டும் நடிக்க வந்தாள். அகப்பட்டு கொண்டாள் மேடையிலே அந்தோ பரிதாபம். அகப்பட்டு கொண்டாள் மேடையிலே அந்தோ பரிதாபம். ஆடிய வேடம் கலைந்ததம்மா அடியேன் அனுதாபம். ஆடிய வேடம் கலைந்ததம்மா அடியேன் அனுதாபம். ஒத்திகையில் தூங்கிவிட்டாள் ஏன் ஏன் தெரியவில்லை. நித்திரையில் யாரை கண்டாள் அது நான் தான் எவரும் இல்லை. புது நாடகத்தில் ஒரு நாயகி சில நாள் மட்டும் நடிக்க வந்தாள். மூச்சு விடாமல் பாடுகிறேன் முகத்தில் பாவம் இல்லை. மூச்சு விடாமல் பாடுகிறேன் முகத்தில் பாவம் இல்லை. முடிவு சொல்லாமல் ஓடுகிறாய் நீ பெண்ணா புரியவில்லை. முடிவு சொல்லாமல் ஓடுகிறாய் நீ பெண்ணா புரியவில்லை. வந்த இடம் நல்ல இடம் வந்தால் தெரிந்துவிடும். அந்த சுகம் என்னவென்று வாழ்ந்தால் புரிந்துவிடும். புது நாடகத்தில் ஒரு நாயகி சில நாள் மட்டும் நடிக்க வந்தாள். புதுமுகமாது அனுபவம் ஏது வயதோ 18. புதுமுகமாது அனுபவம் ஏது வயதோ 18. விஜயா, ஏ விஜயா, இவ்வளவு நேரமா காட்டு கத்தா கத்திக்கிட்டு இருக்க, இன்னும் ஏன் பேசாம இருக்கேன்? உண்மையை சொல்லு, உன் வயசு 18 தானே? மன்னிக்கணும், எங்க வீட்டு பெரியவங்க என் ஜாதகத்தை குறிச்சு வைக்கல. அவங்க கிடக்காங்க. இப்போ உன் ஜாதகம் என் கையில இருக்கு. ஆமா, நான் உன்னை கிண்டல் பண்ணதை பார்த்து பயந்துட்டியா? பயப்படல, ஆனா கூச்சப்பட்டேன். ஐயா, ஏன்? தனியா இருக்கும்போது இப்படி கேலி செஞ்சா கூச்சமா இருக்காதா? அது சரி, இதுக்கே கூச்சப்பட்டீங்கன்னா இப்பதானே ஸ்டார்டிங், இன்னும் எவ்வளவு பாக்கி இருக்கு. இப்போ எதுக்காக சுத்தி வளைப்பானே, டைரக்டா பாயிண்ட்டுக்கு வர்றேன். நான் உன்னை என்ன செய்ய போறேன் தெரியுமோ? காதலிக்க போறேன். காதலிக்க போறேன், என்ன காதலிப்பேன். நீ என்ன காதலிச்சாகணுமா? எனக்காக இல்ல, எங்க அப்பாவுக்காக நீ என்ன காதலிச்சு தான் தீரணும். அப்பாவுக்காகவா? ஆமா. இப்போ சரித்திரம் வேறையா இருந்தாலும் அப்பாவை பொறுத்த வரைக்கும் நீ அவருடைய மகன், அதாவது என்னுடைய தங்கச்சி. அண்ணனும் தங்கச்சியும் காதலிக்கிறது தப்பு இல்ல. அதை கண்டு எங்க அப்பா துடிப்பார் இல்ல, அதனால பல உண்மைகளை ஒத்துக்குவார்ல, எங்க குடும்பத்துல இருக்கிற குழப்பம் எல்லாம் தீர்ந்து போயிடும் இல்ல. அதனாலதான் என்ன காதலிக்க சொல்றேன். அப்படின்னா இந்த நாடகத்துக்கு மட்டும்தான் நான் கதாநாயகி இல்லையா? அது மட்டும் இல்ல, அப்பாவுக்கு முன்னால பிரமாதமா நடிக்கணும். என்ன சிரிக்கிற? சரியா நடிக்க தெரியாம தானே நான் உங்ககிட்டயே மாட்டிக்கிட்டேன், மறந்துட்டீங்களா? ஆமா. அப்ப என்னுடைய திட்டம், அப்ப ஒண்ணு செய்வோம், சீரியஸாவே மனப்பூர்வமா காதலிப்போம். அதுல ஒண்ணு தப்பு இல்ல. நிஜமாவா? பொய்யாவ சொல்றேன். எப்படி வா? உங்க வீடு. ஆமா, உங்க மகன் ரவிக்கு சங்கீதம் எப்ப சார் சொல்லி கொடுத்தீங்க? என்னமா பாடுறான் தெரியுமா? ஏடி, நம்ம வீட்டு பையன் பாடுறா. என்ன தாளம், என்ன ராகம்? ஊட்டியில ஓப்பன் பார்க்ல எவ்வளவு குளிரும், கொஞ்சம் கூட நடக்கம் இல்லாம கணீர்னு பாடுறானே. இந்த பாருங்க, எதையாவது உளறி கொட்டி வம்பு இழுக்காதீங்க. என்னங்க, நானா சொல்ல வந்தேன்? ஐயா தானே ஏதாவது வம்பு சொல்லுன்னு சொன்னாரு, அவரை ஏமாத்தலாமா? ஏங்க, பாதியில விட்டமே, ஆரம்பிக்கவா சொல்லவா? ஒண்ணு விடாம சொல்லு. பார்க்கல, பாட்டு மாத்திரம் இல்லைங்க, பக்கத்துலயே பிரமாதமான ஆட்டம். ரதி மாதிரி ஒரு பொண்ணு சும்மா தம்பி தம்பி ஆடுறா பாருங்க. மயில் இல்ல, அது எழுத்தாப்புல வந்தா கூட பயந்து ஓடிடும். அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, உங்க சிநேகிதருடைய மகன் இங்க தங்கியிருக்கான்னு சொன்னீங்களே, அதே விஜயாதான். சுந்தரி, அன்னைக்கே நான் சொன்ன 2 பேரை சந்திக்க விடாதே, பேச விடாதே. நீ கேட்டியா? அவங்க என்னங்க பண்ணுவாங்க? இது வீட்லயே ஆரம்பமா? ஐயோ, நான் பார்க்கவே இல்லையே. அது எப்படிங்க அது?
என்கிட்ட நியூஸ் கேக்குறியா? இடிச்சனா இந்த பாருங்க, அவர் சொல்றத நம்பாதீங்க. நம்ம பிள்ளை ஒன்றும் தவறு செய்ய மாட்டோம். தவறு செய்யலீங்க, மெய் மறந்து 2 பேரும் நிக்கிறாங்க. ஆனா ஒண்ணு பெரியயா, அந்த பொண்ணுக்கு இந்த பய சோடையே இல்லாம என்னமா போஸ் கொடுக்கறான், எப்படி நிக்கிறான், ஒரு நடவை. நம்ம பையன் நடையேடா, நம்ம பையன் நடையேடா இல்லாம சொல்லுவனா? என் மூளை குழப்பாதையா, ஏற்கனவே ரத்த கொதிப்பு, மண்டைய வெடிச்சிரும் போல் இருக்கு. அப்படி கூட ஆகுமா? எங்க? ஆமாமா, 100 கேஸ் இப்படி ஆறுது உண்டு. வெயிட் பண்ணி பாப்போமே, நான் பாக்கணுமே. எதுக்கும் நீங்க கல்யாணத்தை முடிச்சு வச்சிருங்க, பார்த்த மாதிரி இருக்கும். கல்யாணமா எப்படி நடக்குதுன்னு நான் பாத்துக்கிறேன். ஏன் இப்படி சத்தம் போடுறீங்க? என்னமோ பொழுதுபோக்காக பார்த்துக்கு போயிருக்கலாம், அதை ஏன் இப்படி பெருசுப்படுத்துறீங்க? ஆமா, இத போய் பெருசு பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த காலத்துல வீட்டுக்கு வீடு லவ் லோல் படுது. ஆமா, வர வர கல்யாண பிறகெல்லாம் ஆள ஆரம்பிச்சுட்டான். அவருக்கு வேலையே இல்லாம போச்சு. என்னையா கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருக்க? ஐயோ பெரியய்யா, என்னுடைய கல்யாணம் எப்படி நடந்ததுன்னு கேட்டாரு, அதை பத்தி சொல்லிட்டு இருந்தேன். வேற ஒண்ணு இல்ல. அப்போ நான் புறப்பட்டுமா? ஒண்ணு இல்ல, இந்த ராமசாமியோட வைஃப் இருக்காங்க, சீரியஸா இருக்காங்க. ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு 1/2 மணி நேரம் கடு வச்சுட்டு வந்திருக்கேன். போயிட்டாங்களான்னு போய் பார்த்து வந்துடுறேன். பட்டுமா? ஒன்ன விடலாவது இங்கே இரு. ஏப்பா நீங்க எங்க இருந்து வர்றீங்க? என்னப்பா திடீர்னு இந்த கேள்வி கேட்கறீங்க? என்ன வச்சுட்டு ஏங்க இந்த கேள்வி? நான் புறப்படுறேன், அப்புறம் கேளுங்க. நீ சாட்சி, நீ இங்கே இரு. ஏப்பா நீ பார்க்கில் பாடுனியா? ஏன் பண்ண நீ அதுக்கு ஆடுனியா? என்னப்பா அசிங்கமா எல்லாம் கேள்வி கேட்கறீங்க? அசிங்கம் இல்ல, எனக்கு தேவை. இந்த திருப்பதி நீ பார்த்த எனக்கு தெரியும். இவங்க 2 பேரும் பார்க்க பாடுறாங்க. அதோட பல்லவி இது சிரிக்காதே, சிரிக்காதே. ஆட்டம் ரொம்ப பிரமாதம், ரொம்ப பிரமாதமான ஆட்டம். நான் ஆட்டத்துல லயிச்சிட்டேன், பல்லவியை கேட்கல, கோட்டை விட்டுட்டேன். நான் வரட்டுங்களா? என்ன தனியா வந்திருக்கோம், பாட்டு பாட போறீங்களா? அதே பாட்டா? இதெல்லாம் உன்னோட வேலை தானே? அவர்கிட்ட என்ன கேள்வி? என்கிட்ட பேசாம இருக்கப்பா. வருவாரு, அனுப்புறேன், கூப்பிடுறாரு. இதெல்லாம் என்ன வேலை? இது பாருங்க, நான் இப்ப சொல்லிட்டு உங்களுக்கு கோவமா இருக்கும். ஏன்னா நீங்க காதலர்கள். அப்பாவுக்கும் கோவமா இருக்கும், ஏன்னா பெத்தவர். எங்க கோவம் வருது இல்ல? எரியுது. பாத்தீங்களா? ஆனா உன்னை கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்களே என்ன பத்தி பெருமைப்படுவீங்க. ஏன்னா நான் தான் உங்களை சேர்த்து வச்சேன்னு. இதெல்லாம் ஒரு கைங்கரியம் தானே. என்னது வேணுமா? எடுத்துங்களேன். எதிர்பார்க்கல. அட்ரஸ் என்ன? அட்ரஸா? அட்ரஸ் நான் சொல்லல, இது எனக்கு தெரியும், நான் சொல்றேன். அவர் சொல்றாரு, அங்கே கேட்டுக்கல. அப்ப நான் வரட்டுமா? அட்ரஸ் மாத்திரம் தயவுசெய்து சொல்லிடாதீங்க. பப்ளிக் பார்க்ல பாடுறதுனால எவ்வளவு விளைஞ்ச பாத்தீங்களா? வாட் எவர் இட் இஸ், ஆட்டம் ரொம்ப நல்லா ஆடுறேன். ஐயோ ஐயோ ஐயோ. ஏ ரவி, இந்த வாய்ப்படி நீ போற போக்கு சரிப்படல. அப்பா உங்க பிள்ளை தப்பாவே நடக்க மாட்டான். எல்லாம் காரணம் தாண்டா. சில்லி பேட்டா, சில்லி சில்லி சில்லி. ஏ சில்லி சுந்தரி வாய்ங்க. பாத்தியா மகனே? இப்ப என்ன அவனுக்கு ஒரு குடி ஒழிய போல? பேசாம இருங்க. குடிமுடி போல. ஏ விஜயா, என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? ஏற்கனவே ரத்த கொதிப்பு, கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. ரத்த கொதிப்பு, சரி. அப்பா ஈஸ்வரா. அல்மேல் என்ன அதுக்குள்ள ட்ரெஸ் சேஞ்சா? இன்னொரு ட்ரெஸ் சேஞ்ச் வேற பாக்கி இருக்கு. ஏன் தெரியுமா? 6 மணிக்கே உள்ள வந்துட்டேன். இன்னைக்கு புது புடவை கட்டிக்கிட்டு உங்களோட வெளியில போகலான்னு தீர்மானிச்சிட்டேன். புது புடவையா? ஏது பணம்? பொட்டியில 100 ரூபாய் வச்சிருந்தீங்கல்ல, பாத்துட்டியா? தொடச்சாச்சா? அதான் புடவையா? எனக்கு என்ன கொண்டு வந்த? மிச்சம் 20 பைசா கொண்டு வந்தேன். எள்ளு வாங்கிட்டு வந்திருக்கிறதானே? அது சரி, பாத்துல பிரிச்சு புடவை அப்படி நீ வாங்கிட்டு வந்திருக்க, நல்லாவே இருக்கு. பாக்குறேன். என்னது புடவை கலர் ஈன்னு அடிக்குது. ஆனா ஒண்ணு, உன் சிரிப்புக்கு முன்னால அடிபட்டு போயிடும். யாரு இவ சிரிக்கிறா? காணவில்லை. காணாம போயிட்டு சிரிப்பு என்ன வேண்டி கிடக்கு? விஜயா என்ற 18 வயது பெண் 1966 முதல் காணவில்லை. மாநிலம் சேப்பு நிறப்பட வேண்டியிருப்பால். கண்டுபிடித்து கொடுப்பவர்களுக்கு அல்லது இருப்பிடத்தை பற்றி தகவல் தெரிவிப்பவர்களுக்கு ரூபாய் 10,000 இனாம் தரப்படும். வேற வேலையில இந்த பொட்டச்சிகளுக்கு. ஏன் இப்படி அசரதே தூக்கி எறிறீங்க? பொறுமையா படிச்சு பார்த்தா பழைக்க வழி கிடைக்கும். பணம் சம்பாதிக்கணும் அக்கறையே இல்ல. மறுபடியும் எடுத்து படிங்க. காணவில்லை. விஜயா என்ற 18 வயது பெண் 19/4/66 முதல் காணவில்லை. மாநிலம் சிவப்பு நிற புடவை அணிந்திருப்பாள். கண்டுபிடித்து கொடுப்பவர்களுக்கு அல்லது இருப்பிடத்தை பற்றி தகவல் தெரிவிப்பவர்களுக்கு ரூபாய் 10,000 இனாம் தரப்படும். பாத்தீங்களா? கொஞ்சம் இறந்தா 10,000 ரூபாய் கையை விட்டு போயிருக்கும். இப்ப வந்துருச்சுங்கறியா? சத்தியமா சொல்றேன், உங்க டாக்டர் தொழில 10,000 ரூபாய் சம்பாதிக்க முடியாது. முதல்ல இதுக்கு முயற்சி பண்ணுங்க. டிஸ்டர்ப் பண்ணாத. உண்மையாவே நமக்கு அதிர்ஷ்டம் வந்திருக்கு. இந்த பொண்ணை நான் பார்த்திருக்கிறேன். எங்க? எந்த இடத்துல? என்ன அட்ரஸ்? இதே ஊர்ல, வேடாச்சலம் வீட்ல. ஏன் உரக்க பேசுறீங்க? எவன் காலையா விழுந்து நமக்கு முன்னாடி எழுதி போட்டுறான். அந்த பொண்ணு இந்த ஊர்ல தானே இருக்கா? ஆமா ஆமா. பொண்ணை காட்டுறோம், 10,000 வாங்க உடனே எழுதி போடுங்க. அவசரப்படாத. எப்படி முதல்ல நான் பார்த்த பொண்ணு இந்த விளம்பரத்துல வந்திருக்கிற பொண்ணு 2 ஒண்ணுதானான்னு தெரிஞ்சுப்போம். அவதான், வேற யாராவும் இருக்க கூடாது. அப்பவே சொன்னா, என் ஜாதகத்தை பார்த்தேன், நீ இருக்கிற இடத்துல 4 பக்கமும் காசு பணமும் வந்து கொட்டும். அவனுக்கு என்ன, நானா வாங்கிட்டு சொல்லாம சொல்லிட்டு போயிட்டான். கொண்டாந்து கொட்டவனுக்குலாம் தெரியும் சிரமம். சீக்கிரம் போங்க. அந்த பொண்ணு மனசு மாதிரி அவங்ககிட்டயே போய் சேர்ந்துட போறான். போங்க சீக்கிரம். இங்க ஐயாவை காணோம்.
ஊர்ல இருந்து வரவே இல்லையா? எதுக்கும் மாடிக்கு போய் பார்ப்போம். ஐயா, இங்கதான் இருக்கீங்களா? அவன் இங்கதான் இருக்கிறேன், கண்ணு தெரியலீங்களா? கிண்டல் பண்ணாதீங்க. நான் இப்ப வியாபார விஷயமா பேச வந்திருக்கிறேன். அது சம்பந்தமா உங்ககிட்ட விவாதம் பண்ண போறேன். ஓஹோ, டாக்டர் வேலையை விட்டுட்டு மில்லு கட்ட ஆரம்பிச்சிருக்கீங்களா? பழைய மில்லு கட்டுறதுனால குறைஞ்சபட்சம் 10,000 ரூபாய் மூலதனம் வேண்டாமா? அது சம்பாதிக்கிறது நான் இப்ப வந்திருக்கிறேன். இப்ப நறுக்குன்னு உங்களை நான் 10 கேள்வி கேட்பேன். அதுக்கு பொறுமை இழக்காம நிதானமா நீங்க பதில் சொல்லணும். சொல்வீங்களா? ஓஹோ, நீங்க கருக்கு பொருக்குன்னு 10 கேள்வி நீங்க கேட்பீங்க, நான் பதில் சொல்லணும் இல்லீங்களா? பதில் தானே கேட்கிறேன், பணமா கேட்கிறேன். மேலும் என்னுடைய எதிர்காலமே இதுலதான் இருக்கு. ஐயா, நம்ம வீட்டுல இந்த விஜயான்னு ஒரு பொண்ணு இருக்குதே, அது நிஜமாவே உங்க சிநேகிதர் மகதானே? ஏது நீ கேட்கறத பார்த்தா அது உங்க சிநேகிதன் மக இல்ல, என் மகதான் என்ன சம்மதிக்க வைப்ப போல இருக்க. உங்க மகனா இருந்தா எனக்கு என்ன லாபம்? பணம் போயிடுமே. அது நிஜமாவே உங்க சிநேகிதர் மகதான், மாத்தாதீங்க. அது போட்டோம். ஆமா, இந்த விஜயாங்கிற பொண்ணை உங்க சிநேகிதர் கொண்டு வந்து இங்க ஒப்படைச்சாரா, இல்ல இந்த பொண்ணு தானா ஓடி வந்துருச்சா? ஒப்படைக்கப்பட்டவளா ஓடி வந்தவளா? ஏவாய், நீ அந்த பொண்ணை பத்தி கிண்டி கிண்டி பேசுற பாரு, அது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஒண்ணு செய்யுமா, அதாவது வேற விஷயத்தை பேசுவோம். எனக்கு 10,000 ரூபாய் பணம் போயிடுமே. உங்களை விட்டா எனக்கு சம்பாதிக்கிறதுக்கு வேற வழி கிடையாது. டேய் திருப்பதி, ஒன்னே மாதிரி மடையனுக்கு நான் 10,000 ரூபாய் கொடுத்தாச்சன்னா என் பையன் இருக்கான் பாரு, அவ என்ன உடனடியா பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சிருவான். அங்கெல்லாம் உங்களை போக விட மாட்டேன். ஐயா, மறுபடியும் கொஞ்சம் மேல வாங்க. இங்கதான் வருவீங்களா? வாங்க, பயப்படாதீங்க. ஒரு பெரிய ரகசியம் சொல்ல போறேன். என்ன, உங்களை இறங்க விட போறது இல்ல. ஏன்? அந்த விஜயாங்கிற பொண்ணு பாத்தியா பாத்தியா, மறுபடியும் அந்த விஜயாவுக்கே போறியே, எனக்கு பிடிக்கலையே அது. ஐயோ, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. அந்த விஜயாங்கிற பொண்ணுடைய வாழ்க்கையில பெரிய மர்மம் அடங்கி இருக்குது. ஆமா, இது அந்த பொண்ணு சொன்னாளா அல்லது ஊருக்குள்ள பேசிக்கிட்டாங்களா? ஏய் திருப்பதி, இந்த விஷயம் என்ன தவிர வேற யாருக்கும் தெரியாது, என் பொண்டாட்டி கூட தெரியாது. அடே பையா, நான் சொல்றத கேளு, என் மகனுக்கே தெரியாதப்பா. உனக்கும் தெரிய வேண்டாம், ஓடி போய் போவா. ஐயா ஐயா, நான் ஒண்ணு கேட்டா நீங்க ஒண்ணு சொல்றீங்களே, ஒண்ணு கவலைப்படாதீங்க. இத பத்தி ஊர்ல ஒரு வயலுக்கும் தெரியாது. ஒரு வயலுக்கும் தெரியாதல்ல? அப்ப ஆளை விடு. ஐயா ஐயா, ஐயாவது பொய்யாவது சும்மா இருப்பா நீ. பாருங்க, எனக்குத்தான் ஒரு டவுட். பழபடி குழப்பறிய நீ. அந்த பொண்ணை நீ யாருன்னு நினைக்கிற? பாத்தீங்களா, அந்த பொண்ணு யாருன்னு நீங்களே கேட்க முடியாது. ஆயிப்போச்சு இல்லையா? கரெக்டா பாயிண்ட் வருவோம். ஐயா, இந்த விஜயா பொண்ணோட போட்டோவை பேப்பர்ல போட்டு காணவில்லை, கண்டுபிடித்து கொடுப்பவர்களுக்கு ரூபாய் 10,000 பரிசு விளம்பரம். 10,000? அத்தனை படமும் உங்க மூலமா தான் எனக்கு கிடைக்கும். அந்த பரிசு மாத்திரம் கிடைச்சது. முதல்ல உங்க போட்டோவை என் வீட்டு சென்டர் ஹால்ல மாட்டி தினமும் பூஜை பண்ணுவேன். உத்தேசமா என்னையில இருந்து உங்க பூஜையை வச்சுக்கலாம். பூஜை இருக்கட்டும் ஐயா, பேப்பர் வந்தது உண்மையா? நான் என்ன விளையாடுறேனா? பேப்பர் கட்டிங் கூட வந்திருக்கேன். கடைசியில் நீங்க தகராறு பண்ணக்கூடாது. ஏன் பாருங்க, விளம்பர தொகை பூரா எனக்கு தான். காரணம், கமிஷன் கட்டா கூட நான் உங்களுக்கு தர மாட்டேன். என் ஒய்ஃப் ஒத்துக்க மாட்டேன். இந்த காலத்தில் லேடியாவா? அது இருக்கட்டும் அப்பா, பேப்பர் எடு முத. வைக்கிறேன். இங்கதான் சார் வச்சிருந்தேன், காண போச்சு சார். உள்ள இறங்கி பாரு, கிடைக்கும். வரும்போது பத்திரமா கொண்டு வந்து இங்க வந்தோன்னு தொலைச்சிருக்கேன். கைக்கு கிடைச்ச 10,000 நான் கோட்டை விட்டுட்டேன் சார். சார், நான் ரொம்ப ஃபீல் பண்றேன். என்ன விட என் ஒய்ஃப் அலமேல ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுவா. இனிமே என்ன பார்க்க வரணும்னா அந்த விளம்பர பேப்பரோட வா, இல்ல வராத. நான் வர்றது இருக்கட்டும். இந்த அலமேலுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? இனிமேல சொல்லு. இங்கதான் சார் வச்சிருந்தேன். நான் உன்னை எங்கெல்லாம் தேடிட்டு வர இங்க சுத்திட்டு இருக்கேன். அப்படி என்ன அவசரமா? அவசரம் தான். என்ன உடனே மெட்ராஸ் புறப்பட்டு வர சொல்லி என் ஆபீஸ் கிளைண்ட் ஒருத்தன் ட்ரங்க் கால் பண்ணிருக்கான். நான் போயிட்டு வந்துடுறேன். என்னங்க இது? நீங்க ஊர்ல இல்லாத போது உங்க அப்பாவுக்கு என்னுடைய உண்மையான நிலைமை புரிஞ்சு போச்சுன்னா? அதெல்லாம் ஒண்ணும் புரியாது. நீ மட்டும் வழக்கப்படி கலகலப்பா நடந்துக்க, சந்தேகப்படும்படி நடக்காத. எதுக்கும் நீங்க கொஞ்சம் சீக்கிரமா வந்துடுங்க, அப்பதான் எனக்கு நிம்மதி. சீக்கிரம் வந்துடுறேன். ஒரு முக்கியமான சமாச்சாரம். நான் மெட்ராஸ் போனோன்னு உனக்கு ஒரு லெட்டர் போடுறேன். ஐ மீன் காதல் கடிதம். அதை எங்க அப்பாவுக்கு முன்னால சத்தம் போட்டு படி. ஐயோ, அவர் கோச்சுக்கிட்டாருன்னா? கோச்சுக்கிட்டோம், அதுக்காக தானே இந்த ஐடியாவே. டைம் ஆச்சு, வரட்டுமா? ஏய் ரவி, ஏய் சுந்தரம், நீ எப்படா வந்த? காலையில தான் வந்த. என்னடா அப்படி பாக்குற? இது என் ஃப்ரெண்ட். ஐ மீன் கேர்ள் ஃப்ரெண்ட். ஓ விஜயா, இவன் என் ஃப்ரெண்ட் ரவி. வணக்கம். ஹலோ, ஜஸ்ட் a minute. கேர்ள் ஃப்ரெண்டுனா உண்மையிலேயே உன்னுடைய காதலியா இல்ல? என்ன ரவி இப்படி கேக்குற? இந்த சுந்தரம் எப்பவும் போல குட் ஃபெலோ தான். குட் ஃபெலோ தான்டா. ஐ மீன் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணா இல்ல ஜஸ்ட் லைக் தட்
நீயே சந்தேகப்பட்டா எப்படி? அவ ரொம்ப நல்ல பொண்ணு. நானும் அவளும் மனப்பூர்வமா விரும்புறோம். பின்ன பேசாம கல்யாணம் பண்ணிக்கங்க. ஏன் ஹோட்டல்ல சுத்திட்டு இருக்கீங்க? அப்பா ஏற்கனவே சத்தம் போடுவாரு. அவர்கிட்ட போய் காதல் கல்யாணம் பண்ணி வைங்கன்னு எப்படி? இந்த நொண்டி சமாதானம் எல்லாம் சொல்லாதே. அது மட்டும் இல்ல ரவி, இந்த விஜயாவனுடைய வாழ்க்கையில சில குழப்பங்கள் இருக்கு. குழப்பமா? நீ ரூமுக்கு வா, விவரமா சொல்றேன். ஏமா பெட்டி தான் விட்டுட்டேன், சும்மா இருந்தா எப்படி? நேரா உங்க அப்பாவுக்கு முன்னால போய் நிக்கிறது என்ன தெரியலையா? நான் தான் உங்க பொண்ணு, என்ன ஏத்துக்குங்கன்னு சொல்றது. நல்லா இருக்கே. திடீர்னு போய் நான் தான் உங்க பொண்ணுன்னு சொன்னா உன்னை எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்லி கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவார். அப்படி ஏதாவது சொன்னா சத்தம் போடுவேன், கூச்சல் போடுவேன், 10 பேரை கூப்பிடுவேன், கோர்ட்டுக்கு போவேன், வக்கீல் கிட்ட போவேன், கலாட்டம் பண்ண வேண்டியதானே? இவ யாரு நிரூபிக்கிறதுக்கு வேண்டிய ஆதாரத்தை எல்லாம் தான் பெட்டியோட விட்டுட்டான்னு சொல்றேனே. அப்புறம் இவ சொல்றத அவர் எப்படி நம்புவாரு? கொஞ்சம் சிக்கலான பிரச்சனை தான். அதான் என்ன செய்யறதுன்னு புரியாம இவளை ஹோட்டல்ல தங்க வச்சேன். ஒரு நாளைக்கு என்ன செலவாகுது தெரியுமா? 115 ரூபாய், 87 NP. பணக்கார பைய காதல் தானடா, கொஞ்சம் காஸ்ட்லியா தான் இருக்கும். நீ ஒரு காரியம் செய், இந்த பொண்ணை நேரா உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போ. உங்க அப்பா கிட்ட விஷயத்த சொல்லு, 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கங்க. அப்புறம் ஹோட்டல காலி பண்ணிட்டு நேரா வீட்டுக்கு கொடுத்துரும் போயிடுங்க. இவளை நான் நேரா வீட்டுக்கு கூட்டு போகணும். அப்பா இவதான் என் காதலின்னு சொல்லணும். இவ சரித்திரத்தையும் சொல்லி எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்கணும். தட்ஸ் ஆல். எங்க அப்பா என்ன பெரிய சீர்திருத்தவாதியா? எங்களுக்கு காதல் கல்யாணம் பண்ணி வைக்க தொலைச்சு விடுவார், தொலைச்சு. அதுவும் பிறப்பை பத்தி கேள்விப்பட்டாரு, அங்க கொலையே நடக்கும். இதுக்கு ஒரு நல்ல வழி சொல்றோம். நம்ம சின்ன காரு பொண்ணு கொலை ரத்தம் ஒண்ணுமே புரியலீங்களா? பொண்ணு காரு கொலை ஏது எங்க? பொண்ணு மேல காரை ஏத்திட்டாங்க. பொண்ணு மேல காரை ஏத்திட்டாங்க. அடப்பாவி, ஏடா இது? யாரா இவன்? ரத்தம் 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 சத்தம் போடாதீங்க. ஐயோ, இங்கே ரத்தம். அந்த காரை இவன் மேல மோதிருச்சு. உசிரே ஒட்டிக்கிட்டு இருக்கு, வந்துகிட்டு இருக்கு. மூச்சு நிக்கிறதுக்குள்ள, உசுறு போறதுக்குள்ள யாருக்கும் தெரியாம தெருவில் ஒண்டி போட்டுட்டு சோப்பை போட்டு கையை நல்லா அலம்பிட்டு ஓடியாச்சு. வளராதீங்க, இதுல கொண்ட போட்டா துப்பறிங்க நாய் வரும், மோப்பம் பிடிக்கும், அப்புறம் என்ன பிடிக்கும்? ஜெயில், தூக்கு மேடை. ஐயோ போட்டுட்டே பாரி வைக்காதீங்க. போட்டு போற சத்தம் போடாதீங்கன்னு சொன்னேன். யாராவது ஏதாவது கேட்கறீங்க, அப்புறம் யாரை என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. அது பையனுக்கு வெறி பிடிச்சி வச்சு போல இருக்கு. ஆண்டுவா அடே தம்பி, பொண்ணே ஒண்ணு சொல்றேன், என்ன ஒண்ணும் பண்ணிடாத. சொல்லுங்க. என் படுக்கையில படுக்க போட்டு ரத்தக்கரை படியும், துப்பறி நாய் வரும், என்ன மோப்பம் பிடிக்கும். இப்படி கோடையா வாழ்றதை விட வீரனா சாகிறதுமே. சரி சரி, அடுத்து என்ன பண்றதுங்கிறத விட்டுட்டு இப்படி அலறிக்கிட்டு இருந்தா உருப்பிட முடியாது. என்ன பண்றது? எங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. அவனாத்தான் வந்து எங்க கார்ல மோதிக்கிட்டான்னு போலீஸுக்கு போன் பண்ணிடுவோமா? அது இன்னும் டேஞ்சர். வேற ஏதாவது யோசனை சொல்லுங்கப்பா, சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க. யோசனை பண்ண பயந்தாண்ட அதிகமாகுது. அப்பா, நம்ம முதல் காரியம் இவளை எப்படியாவது படைக்க வைக்கணும். மந்திரத்தாலையா? மண்ணாங்கட்டி. அதால கூட படைக்க வைக்க முடியுமா? கருமம். முதல்ல ஒரு டாக்டருக்கு போன் பண்ணி. இல்ல, நான் வரேன். அப்பா நில்லுங்க. எந்த டாக்டருக்கு? யாராவது ஒரு டாக்டர். அதான் தப்பு. எந்த டாக்டராவது வந்தா இந்த பெண் மீது கார் மோதியதால் மரணம் அப்படின்னு சர்டிபிகேட் எழுதி என் நெத்தியில விட்டுட்டு போயிருவான். அப்புறம் மறுபடியும் ஜெயில், தூக்கு மேடை. என்ன தனியா விட்டுட்டு நீ எங்கடா போற? எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருக்காரு, அவரை வர சொல்லப்பா. நீங்க எங்க வரீங்க? அங்க போய் உட்காருங்க. முருகா, ஆன வண்டிதான். என்ன இங்க தனியா விட்டுட்டு போறானே, ஒரே ரத்தமா இருக்கு. என்னது? என்ன சொல்லுங்க. பார்த்தேன், கண்ணை திறந்தா, சிரிச்சேன், சத்தம் போட்டா, மயக்கம் போட்டுட்டேன். டாக்டருக்கு போன் பண்ணிருக்கேன், இப்ப வந்துருவாரு. முதல்ல டாக்டர் என்ன பார்க்க சொல்லு. சரி சரி. ஹலோ. என்னடா, நாம போட்ட பிளான் படி எல்லாம் ஒழுங்கா நடந்துட்டு வருதா? இது வரைக்கும் ரொம்ப பிரமாதம். அவளும் நல்லா நடிச்சுட்டா.
நடிக்க வேண்டியது நான் தான். கவலைப்படாத, பிச்சு புட பிச்சு. ஹலோ மிஸ்டர் சுந்தரம், how are you? திடீர்னு டெலிபோன் பண்ணீங்க, யாருக்காவது உடம்பு சரியில்லையா? ஆமா டாக்டர், உள்ள வாசி. அப்பா, டாக்டர் வந்திருக்காரு. வாங்க டாக்டர் வாங்க. எங்க அப்பா ஐம் டாக்டர் ரவி, அமெரிக்கன் ரிட்டர்ன் FRCS. அதனால ஒண்ணும் தப்பு இல்ல. ஏன் டாக்டர் முள்ள டாக்டர், இவதான் பேஷண்ட். ஓ காட், என்னடா அது உடம்பெல்லாம் ஒரே ரத்தம். வாட்ஸ் என்னாச்சு? அதாவது டாக்டர் டாக்டர் அவன் சின்ன பையன், ஏதாவது உளறிடுவான். நான் சொல்றேன் டாக்டர், நான் சாக்லேட் தின்னு ரொம்ப நாள் ஆச்சு. சாக்லேட் இல்ல சாக்லேட், அதை தின்னு நான் ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு சாக்லேட் வாங்கிட்டு வாடான்னு சொன்னேன். கார் எடுத்துக்கிட்டு புருன்னு போனான். போன வேகத்துல இந்த பொண்ணு பேர்ல கார் மோதிருச்சுன்னு ஊர்ல இருக்கவங்க எல்லாம் பேசிக்கிறாங்க. டாக்டர், அதை நாம நம்ப கூடாது. கடை வாசல்ல கார் போய் நின்றுருக்கு. இந்த பொண்ணுக்கு என்ன கஷ்டகாலமோ, இவ தலையாலேயே காரை மோதி பொத்துன்னு கீழே விழுந்துட்டான். சாரி, இது மேஜர் ஆக்சிடென்ட். என்னடா சொல்றாரு? பயங்கர விபத்துங்கிறாரு. விபத்தா? ஏது விபத்து? என்ன டாக்டர் நீங்களும் வளர்றீங்க? டாக்டர் கிட்ட எதையும் மறைக்க கூடாது. இப்ப உண்மையை சொல்ல போறீங்களா இல்லையா? என்னடா ரெண்டு என்ன மிரட்டுற? பேசாம இருங்களேப்பா. நான் சொல்றேன் டாக்டர், நான் கார்ல வேகமா போய்கிட்டு இருந்தேன். போய் இவன் ஓரமா தான் நின்னுகிட்டு இருந்தான். திடீர்னு இந்த பொண்ணு ரோட்ல குறுக்க போனா. அவ எங்கடா போனா? பிரேக் போடுறதுக்குள்ள கார் அவ மேல மோதிருச்சு. இப்ப சொல்லுங்க டாக்டர், இந்த பொண்ணு பேரு தானே தப்பு? இதுக்கு போய் போலீஸ் வருவாங்களாம், என் பையனை ஜெயிலுக்கு அனுப்புவாங்களாம், அப்புறம் தூக்கு போடுவாங்களாம். என்ன நியாயம், என்ன சட்டம்? சட்டத்தை பத்தி என்ன கேக்குறீங்களா? ஆமா, சொல்லட்டுமா? குற்றம் செய்தான் பாருங்க, அவனை கூட மன்னிச்சு விட்டுடுவாங்க. செய்த குற்றத்தை மறைக்கிறவனுக்கு உடந்தையா இருக்கான் பாருங்க, அவனை தான் பிடிச்சு முதல்ல தூக்கு போடுவாங்க. அதான் சட்டம். சட்டம் வேண்டாம், பயமா இருக்கு. இதுல இருந்து தப்புறதுக்கு ஏதாவது வழி? பட்டிருக்க அடிய பார்த்தா இந்த பொண்ணு பொழைப்பாளாங்கிறதே சந்தேகமா இருக்கு. இதுதான் உங்களுக்கு முதல் கேஸா? போலீஸுக்கு தகவல் கொடுத்தாச்சா? போலீஸ் ஏன் டாக்டர், எதிர்பாராம ஏற்பட்ட இந்த விபத்துனால எனக்கு ஏதாவது ஆபத்து நேருமோன்னு பயந்துதான் உங்களுக்கு போன் பண்ணேன். இக்கட்டான இந்த நிலைமையில இருந்து நீங்க தான் என்ன காப்பாத்தணும். ஆல் ரைட், நீங்க இவ்வளவு தூரம் சொல்றதுனால I will do my best. நவருங்க. மூர்ச்சை தெளியறதுக்கு இன்னும் 4 மணி நேரமாவது ஆகும்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் என்னால ஒண்ணும் சொல்ல முடியாது. மூர்ச்சை தெளியலைன்னா நீங்க க்ளோஸ். உடம்பு எப்படி இருக்கு? ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க, அப்படியே இருக்கு. உங்களுக்கு ஒண்ணும் புரியல? புரியாது, காரணம் நீங்க புது இடத்துல இருக்கீங்க. இது எங்க அப்பா, இது என் பையன், நான் இவன் ஃப்ரெண்டு. ஆவியோ என்னமோ மோகிய பிசாசு மாதிரி நடக்கிறாரு. என்ன அவ பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கா, சொந்த வீடு மாதிரி. இதுக்கு முன்னால இந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்திருக்காளோ? எங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் இந்த வீட்டுக்குள்ள நுழைகிற முதல் பொம்பளை இவதான். சத்தம் போடாதீங்க. என்னம்மா யோசிக்கிற? இது உன் வீடு இல்ல. சும்மா இருக்கப்பா, களைச்சு போயிருக்கா பாவம். ஏம்மா காபி சாப்பிடுறியா? ஹார்லிக்ஸ் வேணுமாமே? அவ பெரிய இடத்து பொண்ணுங்கிறத ரெஜிஸ்டர் பண்ணிட்டா. அம்மா இப்படி உட்காரு. ஏமா உன் பேர் என்ன? அம்மா உங்க அப்பா பேரு? ஒவ்வொன்னா கேளுங்க. ஒன்னொன்னா கேளுங்க. உன் பேர் என்னம்மா? என் பேரு மறந்து போச்சு. ஏம்மா பேரை மறந்துட்டு எங்க பிராண்ட வாங்குற? கொஞ்சம் ஞாபகப்படுத்தி சொல்ல. கமலா இல்ல. கனவாக்கி இல்ல. லதா. நோ. லட்சுமி.
இல்ல. அஞ்சல. இல்ல. பிரேமா. நோ நோ நோ. என் பேரு ஞாபகம் இல்ல. நல்ல பேரு. அம்மா அது போகட்டும். டாக்டர் ஆரம்பத்திலேயே போட்டும் போட்டுன்னு விட்டா கடைசி வரைக்கும் போய்கிட்டு தான் இருக்கும். ஐயோ கொஞ்சம் சும்மா இருங்க. ஏமா நீ பிறந்த இடம், இருந்த ஊரு, உங்க அப்பா பேரு எல்லாமே மறந்து போச்சு. எங்க அப்பா பேரு ஞாபகத்துக்கு வந்துருச்சு. என்ன? பிரம்மதேவன். பிரம்மதேவன். ஏண்டா சுந்தரம், பிரம்மதேவனை தெரியுமா? யார் டாக்டர் இந்த பிரம்மதேவன்? மகாவிஷ்ணுவின் மகன். இந்த உலகத்தை உண்டாக்கி உங்களையெல்லாம் உற்பத்தி செய்த மூலகர்த்தா, படைப்பின் ஆதிகர்த்தா. டாக்டர் என்ன? ஒரு சின்ன விஷயம். அப்படி வர்றடா. வாங்க. என்ன டாக்டர், அவளுக்கு என்ன வியாதின்னு உங்களுக்கு புரிஞ்சு போச்சா? கொஞ்ச நேரம் பொறுத்து சொல்றேன். தேவையில்லை, எனக்கு புரிஞ்சு போச்சு. என்ன? அவளுக்கு பைத்தியம். உனக்கு இல்ல, எனக்கு. பைத்தியம் இல்ல சார், அடிபட்ட ஷாக்குல பழசையெல்லாம் மறந்துட்டா, அவ்வளவுதான். அதுக்கு இப்ப என்ன செய்யறது? கவலைப்படாதீங்க, கொஞ்ச நாள் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா எல்லாம் சரியா போயிடும். அது வரைக்கும் இந்த வீட்டுல தான் இருப்பாளா? வேற வழி? டாக்டர், அவ ஒரு வாரம் இங்க தங்குனா நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். பின்ன பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் தான் இருப்பேன். பரவாயில்ல. சரி. விஜயா, இங்கேயே நிக்கிற, நீ மாடிக்கு போலாமே. ஏன் நான் இங்க நின்னா என்ன? இது என் வீடு, எங்க வேணாலும் நிப்பேன். ஆட்சேபணி இல்லை. ஏன் சத்தம் போடுற? மெதுவா பேச. ஆமா, நீ எங்க வேணாலும் நில்லு. தாயே, நீ தலைகீழா வேணாலும் நில்லு. தயவு செஞ்சு என் முன்னாலே மட்டும் நிக்காத. ஏன்? அதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? உரிமை உண்டு. ஆட்சேபனை இல்லை. ஏன்னா உன்னை பார்க்கும்போது உடம்பெல்லாம் கிட்டு 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 நடுங்குது, நாக்கெல்லாம் குளருது, 105 டிகிரி ஜுரம் வந்த மாதிரி உடம்பெல்லாம் கிரு 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 கிருன்னு ஓடுறது. எத்தனை நாளைக்கு இந்த உதற எல்லாம்? உண்மையை எல்லாரும் முன்னாலையும் போட்டு உடைக்க வேண்டியதானே? 2 பேருமா சேர்ந்து எதை உடைக்க போறீங்க? அவ சுந்தரி, இந்த குழந்தை சொல்லிச்சு, இந்த பொம்மைக்கு இது இல்லையா, காலு கை இல்லையா, அதை வீட்டுல வைக்கப்படாதான் போட்டு உடைக்கணும்னு சொல்லிச்சு. போட்டு உடைக்கலாமா? பைத்தியக்கார பொண்ணு. நானா பைத்தியக்காரி? நான் அப்படி சொல்லல, சும்மா செல்லத்துக்காக சொன்னேன். நீ மாடி போமா. போமா. ஐயா, அம்மாவுக்கு லெட்டர் வந்திருக்குங்க. அம்மாவுக்கு லெட்டர் வந்து உங்களுக்கு இல்லைங்க, சின்னம்மாவுக்கு. எனக்கா? இதுக்கு எப்படி லெட்டர் வரும்? எங்க கொண்டா. இது எனக்கு வந்த லெட்டர். இதை நீங்க படிக்கிறது நாகரிகம் இல்ல. யாருமா எழுதிருக்காங்க? அவர். எவர்? உங்க மகன். என் மகனா? தடிப்பை பூசணிக்கா மாதிரி நான் இங்க ஒருத்தன் இருக்கேன். என்ன அவனுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சதா? இப்படி கிடக்கானே. சும்மா இருங்க. என்ன எழுதிருக்கிறான் படிமா, எங்களுக்கு ஏதாவது செய்தி வந்திருக்கும். படி 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 படி. என் ஆருயிர் காதலி விஜயா. சுந்தரி,